கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேச்சும் வார்த்தையும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மோடு கூட உரையாடும்படி சகோதரி ஏஞ்சலின் ஜெபசிங் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட என்னுடைய மனைவி சுபாவும் இணைந்திருக்கிறாள். ஒரு நல்ல ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று நம்புகிறேன். சிஸ்டர், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க. எப்படி நீங்கள் உங்கள் குடும்பம் ஆண்டவரை கண்டு கொண்டீங்கன்னு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். எங்கள் அக்காவுக்கு வந்து 1992 மேரேஜ் ஆச்சு. அப்போ தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் 12th வரைக்கும் விஜிஎஸ் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி நடத்துவாங்க. அதில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறமா குடும்ப சூழ்நிலையினால ஒரு வேலைக்கு போகணும். அப்போ அந்த வேலைக்கு போகக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கிறிஸ்தவங்களாக இருந்தால் ஒரு வேலை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். முதல்ல மூத்த அக்காவுக்கு தான் கிறிஸ்தவ மாப்பிள்ளை அமைஞ்சது. அவளும் அப்படி தான் வீட்டுக்கு தெரியாமல், எங்கள் வீட்டில் பயங்கர பக்தியான குடும்பம். ஸோ எங்கள் வீட்டில் முதல் அக்காவுக்கு வீட்டுக்கு தெரியாமல் தான் சர்ச்சுக்கு போவாள். அப்புறம் அவளுக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ளையே அமைஞ்சது. எங்கள் மூத்த அக்கா மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஆண்டவருக்குள்ளே உள்ள எல்லா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைப்படி அமைய ஆரம்பிச்சது. எனக்கு நான் படிக்கும் பொழுதும் சரி, அந்த ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமும் சரி, ட்ரெடிஷ்னலாக மாதிரி வாரத்துக்கு ஒரு நேரம் ஆலயத்துக்கு போகணும், கண்டிப்பாக அது போகணும், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு அப்படி தான் போய்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் மற்ற எல்லாருமே, மூத்த அக்காவுக்கு கிறிஸ்தவ முறைப்படி முடிஞ்சதுனால சின்ன அக்காவுக்கும் அப்படி தான் நடந்தது, பெரிய அண்ணனுக்கும் அப்படி தான் நடந்தது, சின்ன அண்ணனுக்கும் அப்படி தான் கிறிஸ்தவ முறைப்படி கிறிஸ்தவத்தில் தான் அலையன்ஸ்லாம் பார்த்து முடித்தோம். பட் எனக்கு அதே மாதிரி தான் கிறிஸ்தவத்தில் தான் முடிஞ்சுது. பட் நான் அது மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து ஒரு ஊழியக்கார குடும்பத்திலேருந்து எனக்கு அலையன்ஸ் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஏன்னா எங்கள் அண்ணன் அப்போ எனக்கு பார்க்கும்பொழுது, எங்கள் சின்ன அண்ணன் ஒரு பயங்கர இந்துல இருந்தான், ரொம்ப மந்திரவாதம் பண்ணுற மாதிரி இருந்தான். அப்போ அவனுக்குள்ளே கண்டிப்பாக இவளை ஒருத்தியவாது இந்தில் முடிக்கணுன்ற ஒரு வைராக்கியத்தில் இருந்தான். அப்போ நான் ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஊழியக்கார குடும்பத்திலேருந்து வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ன்றேன். அதே மாதிரி எங்கள் அத்தை வீட்டில், எங்கள் மாமா வீட்டில், 2 பேர் வீட்லேயுமே 2 ரெவரண்ட் இருக்கிறாங்க. 2 ஒரு ஊழியக்கார பெரிய குடும்பம் தான். அதில் தான் நான் கல்யாணம் முடிச்சு போனேன். உங்கள் பெரிய அக்கா ஒரு கிறிஸ்தவ மனிதரை கல்யாணம் பண்ணதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா வந்து தெரியாமல் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் அவங்க மூலமாக பேட்ரி சர்ச், தூத்துக்குள்ள பேட்ரி சர்ச்சுன்னு இருக்குது, அங்கே வந்து ஜெபத்துக்கு தெரியாமல் போவாள். ஸோ அந்த இதில் அவள் ரொட்டீன் அப்படி போய்கிட்டு இருந்தா. அப்போ எப்போவுமே முதல் வந்து திருமணம் வந்து கிறிஸ்தவ முறைப்படி முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் அவள் கூட ஆலயத்துக்கு போகும்பொழுது அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படி போகலான்னு போனோம். அப்படி எல்லாரும் மாற ஆரம்பிச்சிட்டோம். உங்க அக்கா எப்படி ஆலயத்துக்கு போனாங்க? அதான் அவள் வந்து நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டில் உள்ள ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க சிஎஸ்சி கிறிஸ்டியன். ஸோ அவங்க வீட்டில் அடிக்கடி போய் இருப்பா. அப்போ அவங்க கூட சேர்ந்து கிறிஸ்மஸோடு அவங்க கூட்டு போவாங்க சர்ச்சுக்கு. அப்படி போக ஆரம்பிச்சது அவளுக்கு பிடிச்சி போச்சு. அவளுக்கு ரொம்ப கடவுள் மேலே நல்ல பக்தி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சின்னக்கா அதை விட பக்தியாக இருப்பா. அவள் அப்படி தான் பைபிள் வாசிப்பா, எவ்ரி ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் இருப்பாள். அப்படி தான் இருந்து அவளுக்கு அவள் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவளும் வைராக்கியமாக ஞானஸ்நானம் எடுத்தாள். ஏன்னா எங்கள் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் மூத்தண்ணன் சின்னண்ணன் யாருமே எடுக்கக்கூடாதுன்னு பயங்கர எதிர்ப்பு. ஈவன் நான்லாம் சர்ச்சுக்கு போகும்பொழுது ஒரு 93, 94லலாம் சர்ச்சுக்கு போகும்பொழுதெல்லாம் ஒரு தடவை காதிலெல்லாம் அடித்து எனக்கு கம்மல்லாம் உடஞ்சிது. அப்படி எங்கள் அண்ணன் அடித்தான். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு அவன் முழிக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் சர்வீஸ் 5:30 மணிக்கு சர்வீஸ்க்கு போயிட்டு நான் 7 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தெரியாமல் வந்துடுன்னு. அப்புறம் எல்லாம் மூத்த அக்கா முடிஞ்சது உடனே அந்த ரொட்டீன் படியே எல்லாத்துக்கும் வந்துட்டு. இப்போ உங்கள் மூத்த அக்கா ஆலயத்துக்கு போனாங்க. எப்படி ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உங்கள் வீட்டில் சம்மதிச்சாங்க? ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப அப்பா எல்லாமே லாஸ் ஆகிட்டு, பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆகிட்டனால ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ரிலேஷன், எங்கள் அப்பாவுடைய தம்பி வந்து இந்த அலையன்ஸை கூட்டு வந்தாங்க. பையன் நல்ல பையன் அப்படி, கொஞ்சம் அவங்களும் கஷ்டப்பட்ட ஃபேமிலி, பட் நல்ல பையன் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ முடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ அவங்க கிறிஸ்தவ மனிதர் எப்படி ஒரு கிறிஸ்தவ அல்லாத பெண்ணை கெட்டு சம்மதிச்சாங்க? இல்லை, அக்கா வந்து ஆல்ரெடி மாறி இருந்தா. ஏற்கனவே அவங்க ஆலயத்துக்கு ஞானஸ்நானம் மாத்திரம் தான் கொடுக்கல, மேரேஜுக்கு முன்னாடி. அதனால அதுதான் உங்க குடும்பத்தில் ஒரு ஆரம்ப புள்ளி. உங்க அப்பா அம்மா ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கல? இல்லை, எங்கள் அப்பாவுக்கு முதல்ல சொல்லலை. எங்கள் அம்மா கொஞ்சம் வைராக்கியமாக வராமல் இருந்தாங்க. அவங்களுமே இப்போ எங்கள் சின்ன கல்யாணத்தோட பெரிய கோயிலில் நம்ம ஞானஸ்நானம் கொடுத்தோம். பட் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தோமே வெளியே அவங்க ஜெபம் பண்ணுறமாம்பாங்க, மற்றபடி அவங்களுக்குள்ள இன்னும் வைராக்கியம் இருக்க தான் செய்யுது. உங்கள் அப்பாவும் ஆண்டவருக்குள்ளே வந்தாங்களா? அவங்களுக்கும் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. உங்கள் சகோதரர்மார் எல்லாருமே எடுத்துட்டோம் ஞானஸ்நானம். மூத்தண்ணன் சின்னண்ணன் எல்லாருமே எடுத்துட்டாங்க. அவங்களாம் மேரேஜுக்காக
மேரேஜ் அப்போ எடுத்து மேரேஜ் முடிஞ்சது. இப்போ யாரோ ஒரு சகோதரன் மந்திரவாதம்லாம் பண்றான்னு சொன்னீங்க. கடைசி அண்ணன் ஞானப்பட்ட அவரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவன் பயங்கரமா அந்த ஓலைச்சுவடி வாசிக்கிறது, அங்க தஞ்சாவூர் தாண்டி எங்க சிதம்பரத்துக்கு போறேன்னு சொல்லி அடிக்கடி போவான். முனிவரெல்லாம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மலைகளுக்கு நிறைய போவான். முன்னாடி ரொம்ப பக்தியா அப்படி இருப்பான். வீட்டிலையே வந்து சிவன் போட்டோ வச்சு தான் பூஜை பண்ணிட்டு இருப்பான். அந்த ரூமுக்குள்ளே எங்களை விடவே மாட்டான். ஒரு தனியாக சின்ன ரூம் மாதிரி வச்சுருப்பான். அதில் எங்களை கிட்ட வரக்கூடாதுன்றுவான். ஸோ அவன் ரொம்ப நிறைய போதைக்கு கொஞ்சம் அடிமையாக இருந்தான். அதில் கொஞ்சம் இருந்தான். அதனால் அவன் முதல்ல முடியாதுன்றதுனா அப்புறம் அவனுக்கு அலையன்ஸ் அமையலை, பொண்ணு அமையலை. அப்புறம் இவங்க அண்ணியோட அப்பா வந்து ஒரு ஊழியக்காரர், பவுல் ராமலிங்கம் சொல்லிட்டு மெஞ்ஞானபுரத்தில். அவர் இல்லை, கண்டிப்பாக மருமக மாறிடுவார், நாங்கள் தைரியமாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அண்ணியை கொடுத்தாங்க. ஆனால் அவன் இன்னும் மாறலை. மாறலை. ஒரு திருமணம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருந்திருக்கு. அதுதான். இப்போ நீங்கள் அப்போ வந்து தூத்துக்குடியில் தான் இருந்தீங்க. ஆமாம், சொந்த ஊர் எங்களுக்கு பண்டாரவளை. ஆமாம். இப்போ உங்கள் உறவினர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், ரெண்டு கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, ரெண்டுமே கலந்துருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாற்றம் நீங்கள் கண்டீங்க? இப்போ கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கு முன்னால் பின்னால் என்ன மாற்றம் உங்களுக்குள்ள, உங்கள் குடும்பத்தில்? நாங்கள் இருந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒதுக்கப்பட்ட மாதிரி. ஏன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். 5 பிள்ளைகள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. அப்பாவுக்கு ஆல்ரெடி அங்கே ஃபுல்லாகவே கடற்கரையில் தான் வேலை, கடற்கரையில் பிஸ்னஸ் தான், ஃபுல்லாக சிங்கரான்னு சொல்லுவாங்க, அது ஏற்றுமதி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல வசதியாக இருந்தாங்க. அப்படி சடனாக எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அப்போ வந்து அக்காவுக்குமே கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், சொந்தத்தில் முடிச்சு கொடுக்கணும். எல்லாருமே நாங்கள் சும்மா கட்டிக்கிறோம் அப்படிலாம் எங்கள் அக்காவை கேட்டாங்க, அப்படி தான் கேட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொந்தத்தில் தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்க. ஸோ கட்டி கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நகை தான், ரொம்பலாம் கிடையாது, நகையை போட்டு தான் கட்டி கொடுத்தாங்க. என்னோட திருமணமும் அப்படி தான். எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுடைய தாத்தா பாட்டி தான் என்னைய கெட்டணும்னு சொல்லிட்டு, எங்கள் அக்கா வந்து நல்லா ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிட்டா. ஏன்னா அவங்க கல்யாணம் முடிஞ்சு போன வீட்டில் அவங்க சம்மந்தி மைனி எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டா. ஸோ அதை அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே எங்கள் அக்காவுடைய மச்சான், அக்கா மாப்பிள்ளையோடைய அக்கா பையனை தான் நான் கட்டியிருக்கிறேன். ஸோ அந்த முறைப்படி அவங்க என்னை விரும்பி தான் என்னை கேட்டாங்க. அப்படி தான் கெட்டினோம். அது கடவுளுடைய பெரிய கிருபை. ஏன்னா முதல்ல நாங்கள் வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் கரெக்டாக ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அந்த வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. ஏன்னா எல்லாம் அதுவும் ஒரு ஊழியக்கார குடும்பம் தான். எங்கள் அத்தையோடைய அம்மாவும் நல்லா ஊழியம் பண்ணவங்க தான். பண்டாரவளையில் மேசியாவின் ஜப வீடுன்ற ஊழியத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு பங்கு இவங்களுக்கும் உண்டு. இப்போ நீங்கள் ஜிஎம்எஸ் குளோபல் மிஷனரி சொசைட்டியில் கொஞ்ச நாள் நீங்கள் 1.5 வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்க. அது எப்படி அதில் போய் சேர்ந்தீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். நான் வந்து தூத்துக்குடியில் உள்ள சக்தி விநாயகர் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சடனாக கொஞ்சம் ரொம்ப சிக்காச்சு. நான் ஆக்சுவலாக வந்து 12th முடிச்சுட்டே நான் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்கூல்லலாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். டைப்பிங் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரில் டிப்ளமோ முடிச்சிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து கரஸில் வந்து பிகாம் பண்ணணும்னு நான் பண்ண சொல்ல தான் எனக்கு ஒரு எக்டோபிக் ஆகிட்டு. அதனால் ஓப்பன் சர்ஜரி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணக்கூடாதுன்றதுனால இப்போ ஜிஎம்எஸில் எங்கள் வீட்டுக்காரங்களுடைய தாய்மாமா வந்து ரெவரண்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சரி ஊழியத்தில் கேட்டுட்டு அங்கே வேணால் உனக்கு அதில் ரொம்ப வாஞ்ச இருக்குல்ல, வேணால் அங்கே சேர்த்து விடலான்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. ஸோ ஜிஎம்எஸில் நான் ஊழியத்துக்கு அப்படி தான் அப்போ தான் சுந்தர் சிங் ஐயர்வால் அங்கே இருந்தாங்க. அவங்க என்னை எடுத்தாங்க ரெக்கமெண்ட். ஆனால் பயங்கர போராட்டம் தான். ஏன்னா டைஜஷனுக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுவும் ஊழியத்துக்குள்ளே அப்போல்லாம் எனக்கு போக சொல்ல அது ஒரு பெரிய சாட்சி தான். நான் இங்கே ஸ்கூலில் வந்து நல்ல பொசிஷனில் தான் இருந்தேன். நல்ல சேலரி, என்னை விட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. பெரிய ஸ்கூல், ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் அதுதான் தூத்துக்குடியில். அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ண உடனே கொஞ்சம் நிறைய செலவாச்சு. ப்ளஸ் எனக்கு போக வேண்டாம் அப்படின்னு, ஸ்கூலுக்கு போக வேண்டான்ட்டாங்க வீட்டில். ரொம்ப ஒர்க் லோட் பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அங்கே போனேன். அப்போ எனக்கு பேசி கூட்டிகிட்டு போகும்பொழுது எனக்கு அங்கே நல்ல சேலரி 4,000 கிட்ட அப்போ சொன்னாங்க, ஒரு 18 இயர்ஸ்க்கு பிஃபோராக. ஆனால் எனக்கு அங்கே போன இடத்துல அங்கே உள்ள ஆட்கள்லாம் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கக்கூடாதுன்னு பயங்கர ஒரு இது. நான் பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணேன். ஃபஸ்ட்டு முதல் சேலரியை நான் வந்து ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேலரியை வாங்கி நான் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் கொடுத்துட்டேன். 3 ஊழியக்காரங்களை வர சொல்லி 3 பேத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு, ஈவன் ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட என் பையனுக்கு நான் வாங்கி கொடுக்கல, அப்போ சின்ன பையன். ஆனால் அடுத்த மாதமே சேலரி அப்படி பாதியாக குறைஞ்சிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து இவ்வளோ தான் கொடுக்கணும், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு. அது உள்ள காம்படிஷன் நமக்கு தெரியும்ல, பாலிடிக்ஸ் இருக்கும்ல, அதில் இருந்துச்சு. ஆனால் பை காட்ஸ் கேஸ் அடுத்த 2 மாதத்துலேயே எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சேலரி கூடி, அது ஆண்டவர் பெரிய கிருபை தான் செஞ்சார். அதுலேருந்து ஒரு 1 இயர் அப்போ பக்கத்தில் தான் சில்ட்ரன்ஸ் மிஷன் இருக்கும். அப்போ நாங்கள் எங்கே போய் சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது அவங்க வேலை செய்ய சொன்னாங்கன்னு சும்மா ஹெல்ப் பண்ணுவோம். இங்கே 2 பில்டிங் தாங்க. அப்போ ஒரு பொறுத்தனையோட ஜோம் பண்ண அவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிதுன்னா ஆண்டுக்குள்ள முதல்ல ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு, அப்போ அதுவும் பீகாரில் கட்டணும்னு தான் என்னோட வாஞ்சேன்.
அப்படி ப்ரேயர் பண்ண சொல்ல இவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிது. வெளிநாட்டில் மீன்ஸ் அதெல்லாம் சான்ஸே இல்லை. இவங்கெல்லாம் போயிட்டு இவங்க வந்து வெறும் ஐடியே தான் படிச்சிருந்தாங்க. பயங்கர காம்படிஷன். ஒரு 12 பேர் ஆல்ரெடி டேக்கில் ஒர்க் பண்ணவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க போயிட்டு ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் மார்க் நல்லா எடுத்துட்டாங்க. பட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியலை. ஆனால் தெரிஞ்சவங்க வந்து எல்லாம் முடிஞ்சால் பாசிபிள் இருந்தால் செலக்ட் பண்ணவங்கள யாராவது வராமல் இருந்தால் இந்த பையனை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு காட்ஸ் கிரேஸாக ஒரு ஆளுக்கு எனக்கு உடனே டிக்கெட் போட வர முடியாதுட்டாங்க. ஸோ அந்த பிளேஸில் இவங்களை எடுத்துட்டு இவங்க போனாங்க. இவங்க 2009 போனாங்க. இப்போ நீங்கள் ஜிஎம்எஸ்ல வேலை பார்த்தது கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓ, இப்போ உங்கள் கணவர் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாலே அவங்க நல்லா பக்தியாக இருந்தாங்களா, ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களா? கிறிஸ்துவ குடும்பம் தான். பக்தி கொஞ்சம் அந்த பக்தி உண்டா? சிஎஸ்ஐ பக்தி அல்லது அப்படியெல்லாம் சொல்ல கிறிஸ்துவ குடும்பத்து பக்தி? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சபைக்கெல்லாம் போவாங்க, வேதெல்லாம் வாசிப்பாங்க. அப்புறம் மாமா இறந்ததுக்கு அப்புறம் போகாமல் இருந்திருக்காங்க. 92க்கு அப்புறமா 93 மாமா இறந்தது. அதுலேருந்து அவங்க போகாமல் இருக்கும், கொஞ்சம் வீக்ஸ் ஆகியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்தாங்க. இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணப்போ உங்கள் கணவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? அவங்க வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தூத்துக்குடியிலே? தூத்துக்குடியில் தான். இப்போ நீங்கள் திருமணமாகி கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் கத்தார் நாட்டில் வேலை கிடைச்சது. ஆமாம். அப்போ கிடைச்ச உடனே நீங்கள் குடும்பமாக போயிட்டீங்க? இல்லை 5-6 வருஷம் ஆச்சு. 5 வருஷம். அப்போ தான் எனக்கு வந்து நான் டிகிரி முடிக்கணும். நான் வந்து கரஸில் பிகாம் பண்ணினேன். பட் பண்ண முடியலை. அப்போ தான் அந்த எக்டோபிக் ஆகி ஓப்பன் சர்ஜரி பண்ண சொல்ல அது ஃப்ளாப் ஆகிட்டு. அப்போ நான் வந்து ஒரு டிகிரி முடிக்கணுமேன்ற ஒரு ஆசையில் இருந்தேன். அப்போ எனக்கு எங்கள் தாய் மாமாவும் அத்தையும் நம்ம எஃப்எம்பிபி எக்ஸ்டென்ஷன் சென்டரில் வந்து தியாலஜி காலேஜ் நடக்குது சேருன்னு சொல்லிட்டு அவங்க எம்டி பண்ணாங்க. நான் வந்து பிடிஹெச் 4.5 years அந்த கோர்ஸ் முடித்தேன். அப்போ அது முடிக்க சொல்ல தான் எனக்கு நாகாலாந்தில் தான் கான்வெகேஷன் கொடுத்தாங்க. அப்போ அத்தைக்கு கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க எங்கள் அத்தை. அதனால் போக முடியலை. நான் வீட்டில் இருந்தேன். அப்போ நாங்கள் ஜோப் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எங்கள் வீட்டுக்காரங்க நான் 5 years அங்கே இருந்துட்டேன். கான்ட்ராக்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். பெர்மனெண்ட் ஆகலை. ஏர்லி ஒன்ஸ் வருவாங்க. பெர்மனெண்ட் ஆகலை. மேபி நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி கீழே ஒரு வீடு கட்டிட்டு நான் வந்துடுறேன். நம்ம வந்து வேறு வேலை பார்த்துக்கலாம். பட் அந்த வருஷம் அதே மாதிரி தான் பொறுத்தனோட தான் ஜோப் பண்ணேன். அந்த வருஷம் உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆச்சு. பெர்மனெண்ட் ஆன உடனே ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கிடச்சிது. எங்களை கூப்பிட்டுட்டு போனாங்க. இப்போ நீங்கள் கத்தாருக்கு போய் ஒரு 10-15 வருஷம் 10 years ஆச்சு. அவங்க போய் இப்போ 5 வருஷம் நீங்கள் இங்கே இருந்தப்போ அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இங்கே ஆமாம், உங்கள் கணவர் அங்கே கத்தாரில் இருந்தாங்க. ஆமாம். நீங்கள் உங்கள் மகனை வச்சுக்கிட்டு இங்கே இருந்தீங்க. அப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தீங்க? ஆமாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். எனக்கு அது தெரியல. அப்போ நான் இங்கே வந்துட்டேன் வீடு கட்டிட்டு. இங்கே எல்லாம் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு பாடம் சொல்லி எனக்கு முடிஞ்சது பிள்ளைகளை படிக்க வைப்பேன். அது போக பிள்ளைகளுக்கு சும்மா ப்ரேயர், சும்மா நாங்கள் வள்ளியத்தை பக்கத்தில் உள்ளவங்களாம் சேர்ந்து ப்ரேயர் நடத்துவோம். அப்படி ஒன்றும் தெரியல எனக்கு. அப்படி ரொம்ப ஏன்னா போகணும்னு ஆசை உண்டு. பட் அங்கே ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வந்தால் தானே போக முடியும். அது எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ண முடியாதுன்றதுனால போகலை, கூட்டிகிட்டு போகலை. அப்புறம் அவங்க இது கான்ட்ராக்டில் இருந்து கன்ஃபார்ம் ஆனாங்க. அப்போ கம்பெனி வந்து நம்மளுக்கு எல்லாமே அலவன்ஸ் கொடுக்குன்றதுனால அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் ரட்சிப்பு அப்படின்ற அனுபவத்தை நீங்கள் எப்போ எந்த நேரத்தில் அல்லது எப்படி அதை அடைஞ்சிங்க? எனக்கு இங்கே இருக்கிற வரைக்குமே அந்த பூரணம் அந்த ஃபுல்லாகவே நான் அனுபவிக்க முடியல. எனக்கு என்னென்னா அது ட்ரெடிஷ்னலாக போன மாதிரி தான். சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும், ப்ரேயர் பண்ணணும், மற்ற ப்ரேயரில் அட்டன் பண்ணிக்கணும், ப்ரேயர் பண்ணால் எல்லாம் கிடைக்கணும், ப்ரேயர் பண்ணணும். அந்த ஒரு வாஞ்சை தான். பட் பைபிளை அந்த அளவுக்கு தியானிக்கணும், வாசிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றது வந்து எனக்கு கத்தார் போன உடனே நல்லா ஃப்ரீயாக டைமிங் கிடச்சிது எனக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஃபுல்லாகவே. ஏன்னா இவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஃபுல்லாக கதவை போயிட்டு உட்கார்றதான். அப்புறம் எவ்ரி ஃப்ரைடே சர்ச்சுக்கு போவோம். அங்கே போய் கடவுள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அது நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே அங்கே நல்லா ஹை குவாலிஃபைடாக இருப்பாங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் அங்கே இருக்கிறாங்க. பட் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. ஸோ அது மூலமாக நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன் பைபிள். ஸோ அந்த ஓப்பன் ஏரியா வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு எனக்கு. இங்கே கொஞ்சம் எல்லாம் இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும், நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது வரும். அங்கே அப்படி எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. அதனால டைமிங் நல்லா கிடச்சிது. அடிக்கடி சிக்கானாலுமே அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நல்ல கிருபை கொடுத்தாரு. இப்போ கத்தார் நாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜனங்க அதை நாட்டுக்காக ஜெபிக்க. ஆமாம், கத்தார் நாடுன்றது வந்து ஒரு முஸ்லீம் நாடு தான், உங்களுக்கு தெரியும். ஆனால் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான நாடு தான். அதில் வந்து பயன்றதே கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சின்ன அட்டாக் பண்ணாங்க, மற்றபடிக்கு அங்கே வந்து பயம் அப்படி கிடையாது. அதே மாதிரி ஒர்ஷிப் பண்ணுறதுக்கும் நல்லா ஒரு ஃப்ரீ டைம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஒரு ஃப்ரீயாக ஏரியா கொடுத்துருக்காங்க. அங்கே ஏகப்பட்ட சர்ச்சஸ் இருக்குது. அப்புறமா ஹிந்துஸ்க்கு மாத்திரம் அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு எங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லா டினாமினேஷன்லேயும் அவங்க சர்ச்சஸ் உள்ள இருக்குது.
அதில் பண்ணுவாங்க. அதை தவிர அவங்க கொடுத்த இடத்த விட்டுட்டு வெளியில் பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு வந்து அது அகென்ஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வெளியில் ஓப்பனில் போய் நம்ம சிவிசேஷன் சொல்ல முடியாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல போய் நம்ம ஒர்ஷிப் பண்ணலாம், சண்டே கிளாஸ் எடுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் கத்தார் நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற சில அரபிகள் வந்து கன்வெர்ட் ஆகி வராங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க முதல்ல ஆல்ரெடி வேறு ஊரில் இருந்துட்டு வர்றாங்களான்னு தெரியல, அதுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. பட் அது நம்ம வெளியில் போய் ஓப்பனாக சொல்ல முடியாது. அவங்க ரகசியமாக ஆண்டவருக்குள்ள சிலர் இருக்காங்க. ரகசியமாக அவங்க ஆராதனை பப்ளிக்காக தெரியவே தெரியாது. அப்படி சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் சர்ச்சு கேம்பஸ்குள்ளேயே அரபிக்குன்னு ஒரு சர்ச் இருக்குது. அது மற்ற கத்தாரி இல்லாமல் மற்ற அரபிஸ் வராங்க அங்கே. இப்போ துபாயில் இருக்கிறவங்க இருக்கலாம், அப்படி உள்ள அரபிஸ் கன்வெர்ட் ஆகிருக்கலாம் தெரியல. அப்படி உள்ளவங்க அரபிகளுக்குன்னு ஒரு சர்ச் இருக்குது. அவங்களுக்கும் இருக்குது. அரபி மொழியில் இருக்கும், ஃபுல்லாகவே அரபி மொழியில் இருக்கும். அவங்க வந்து அங்கே ஆராதிக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன வட்டம், இங்கே எல்லாம் தமிழ் பேசுகிறவங்க, அங்கே எல்லா நாட்டுக்காரங்களும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் அங்கே இருக்காங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ நான் இருக்கிற ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்காரங்களும் இருக்கிறாங்க, இந்தியாவில் உள்ள நிறைய பேர், கோவாக்காரங்கனாக்கன்னா அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசிக்க வேண்டியதுதான். கடைகளுக்கு போனீங்கன்னாலே மேக்ஸிமம் மலையாளிஸ் இருப்பாங்க எல்லா கடையிலையும். அப்புறமா ஃபிலிப்பினோஸ் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இங்கிலீஷும் பேசிக்கலாம், தமிழ்லையும் தமிழ் வந்து பேச முடியாது கடைகளில், மலையாளத்தில் பேசலாம். மற்றபடி அப்படி ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்ற மாதிரிலாம் இல்லை, ஃபேஸ் பண்ண முடியாத ப்ராப்ளம் அப்படி எதுவும் கிடையாது, மேனேஜ் பண்ணிக்கலாம். படிக்காதவங்க போனால் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே வந்து வெளியில் இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் இருந்தால் போதும். ஆமாம், போதும். வெளியில் கடைக்கு போகிறதுக்கோ வெளியே போகிறதுக்கோ அது போதும். ஆமாம். இப்போ எந்த நாட்டுக்காரங்களாம் அங்கே இருக்காங்க? நிறைய இருக்காங்க பிரதர், மேக்ஸிமம். ஏன்னா அது அமெரிக்கன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அது போக அவங்க கல்ஃப்குள்ளே உள்ளவங்களே பாதி இருப்பாங்க. கல்ஃப்னாக்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே அது மிடில் ஈஸ்ட்டில் உள்ள எல்லாம் உங்களுக்கு கலந்துருப்பாங்க. அது போக இந்தியன்ஸ் நிறையா இருக்குங்க, அதில் மலையாளிஸ் நிறையா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க அடுத்தது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷு, அப்புறமா அந்த ஃபிலிப்பினோஸ், அவங்க ஃபுல்லாகவே அந்த சம்பளத்துக்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு அவங்க தான் வருவாங்க. இப்போ நீங்கள் அங்கே வந்து சிறுவர்கள் நடுவில் ஊழியம் செய்கிறீங்க, எப்படி அந்த ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்க? இங்கே இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டிங்களோ சிறுவர் ஊழியம்? இல்லை, இங்கே வந்து நான் பிள்ளைகளுக்கு ஜஸ்ட் படிக்க தான் சொல்லிக் கொடுத்து, சும்மா இருக்கிற நேரம் அப்படியே சொல்லிக் கொடுத்து சும்மா ஜோம் பண்ண சொல்லிக் கொடுப்பாங்க தான். அங்கே போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் போன வருஷம் வந்து எனக்கு பார்க்க ஆசையாக இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு நம்ம கேட்க முடியாது, அங்கே போய் டக்குன்னு நான் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி அங்கே எல்லாருமே ஆட்கள் இருந்தாங்க. அப்போ நான் VBS தான் ஃபஸ்ட்டு போனேன். அப்போ எங்கள் சர்ச்சில் வந்து நல்ல ஒரு சபை கிடச்சிது எங்களுக்கு. ஒரு பாஸ்டர்கள் வந்து நல்லாவே எங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு குட்டி பாஸ்டர், அவங்கள குட்டி பாஸ்டர் தான் சொல்லுவோம், பேர் கூட மறந்து போச்சு. அந்த குட்டி பாஸ்டர் தான் VBSக்கு இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. எங்கள் சர்ச்சு ஒரு 7 சர்ச்சு சேர்ந்து மொத்தமாக தமிழ் சர்ச்சு நடத்துவாங்க. அதில் அந்த குட்டி பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் வாரீங்களான்னு கேட்டாங்க. நான் வாரம் பிரதர் அப்படின்னா அவனு வாங்கன்ட்டாங்க. ஸோ அதில் எடுத்ததுனால எங்கள் சர்ச்சில் வந்து அப்போ ஆள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிற மாதிரி இருக்க சொல்ல சிஸ்டர் எடுக்க சொல்லலாமான்னு சொல்லி அங்கிள்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டருங்கள்கிட்ட. அவங்க ஓகே, அப்போ அவங்க BTech முடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு அதில் விட நமக்கு இன்ட்ரெஸ்ட், சின்ன பிள்ளைகள் கூட உட்காந்து பேசுறது, பிள்ளைகளுக்கு கதை சொல்லி கொடுக்குறது, இது எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. இப்போ அந்த ஊழியத்தில் உங்களுக்கு எதுவும் பயிற்சி எதுவும் கொடுத்தாங்களா? அப்படி பயிற்சின்னாக்கினா நம்மளுக்கு எனக்கு ஆல்ரெடி அது என்னமோ தெரியல, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. நான் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து நான் ஃபஸ்ட்டு போன வருஷமே ஒரு 2வது மாதத்துல இருந்து பிள்ளைகளை கூப்பிட்டு போவேன். அங்கே வந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, சர்ச்சிலேருந்து ஒரு வேன் வரும், அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு 2 months கூட போய் உட்காந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு அது எனக்கு அது ஸ்கூலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணதுனால டீச்சர்ஸ் இல்லாத டைமில் நாங்கள் போய் பிள்ளைகளை போய் மைண்ட் பண்ணுவோம், அப்படி பழகி போச்சு எனக்கு அது. அதனால் எனக்கு அது ஒன்றும் கஷ்டம் தெரியல. ஏற்கனவே நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் இங்கே சொல்லி கொடுத்துருக்கிறதுனால டியூஷன் மாதிரி டியூஷன்ஸ் எடுத்திருக்கேன். அதனால் அந்த அனுபவம் உங்களுக்கு உதவியாக இருக்குது. ஆமாம். உங்கள் சிறுவர் ஊழியத்தில் நடந்த ஏதாவது சாட்சிகள் எதுவும் இருந்தால்? பிள்ளைகள் வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது, சின்ன பிள்ளைகள் தான் நான் எடுக்கிறது. இப்போ 1st standard 2nd standard பிள்ளைகளுக்கு மொத்தம் எங்களுக்கு ஒரு 45 பிள்ளைகள்கிட்ட இருக்கிறாங்க. 12th வரைக்கும் உள்ள பிள்ளைகளே படிக்க வர்றாங்க. எனக்கு உள்ள பிள்ளைகள் ஒரு 8 பேர், போன வருஷம் 10 பேர் இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் கூட உட்காந்து சின்ன சின்ன கதைகளை சொல்லி நம்ம சொல்கிறோம், பிள்ளைகளை நல்லா ஜெபம் பண்ண சொல்லுவோம். நான் என்னுடைய லைஃப்பில் நடந்த சாட்சியெல்லாம் பிள்ளைகள்கிட்ட தான் சொல்லுவேன். லாஸ்ட்டாக ஒரு 2018 2024 வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ நான் அதை வந்து எங்கள் பிள்ளைகள்கிட்ட தான் நான் சாட்சியாக சொல்லுவேன். ஆன்ட்டிக்கு இப்படி நடந்துச்சு, ஆன்ட்டி ப்ரேயர் பண்ண காட் என்னையை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் 2022 நடந்துச்சு.
அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி பள்ளம், ஒரு பெரிய குளம், தண்ணி இல்லை. எங்கள் கார் வந்து ஸ்கிட் ஆகி 3 பல்ட்டி அடிச்சுது. அங்கே உள்ள எல்லாரும் ஆச்சரியப்பட்டது தான். ஏன்னா ஒரு பிளட் இல்லை, பட் எனக்கு கை உடஞ்சிது. அந்த ஒரு தான் மேஜர் ஆக்சிடென்ட். மற்றபடிக்கு அவங்க நல்லா கடவுள் கிருபையினால ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு அடியும் இல்லாமல் மைல்டாக ஒரு சின்ன அடி தான். அது ஒன்று. அப்புறம் எனக்கு சர்ஜரி, ஒரு 2 சர்ஜரி நடந்துச்சு. பையனுக்கு ஒரு சர்ஜரி. ஸோ அந்த இன்சிடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒன்று. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு அவருடைய வசனம் தான் என்னை தேய்ச்சிச்சு. அதில் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை விட்டு பிரிக்காமல் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கும், இதுக்கு மத்தியில் நான் உங்களோட தான் இருக்கிறேன்ற மாதிரி ஆண்டவர் உறுதிப்படுத்தின மாதிரி இருந்தது. ஸோ அது தைரியப்படுத்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் லாஸ்ட்டு 2024 ஜனவரியில் கையில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு கம்பெனியில். அப்போல்லாம் எல்லாரும் எனக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பார்க்க வந்தாங்க. 2 கையுமே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணுன்ட்டாங்க. ஆனால் ஒரு 8 டேஸ் கழித்து அதில் லைட்டாக பிளட் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் தேவையில்லை, க்யூர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆயிரும்னாங்க. ஸோ அப்பவும் அந்த ஆக்சிடெண்ட்டோடய அப்படி தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆச்சு. அப்போ ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, ஒரு வசனம் சொன்னாங்க, சரீரத்தை கொள்ள வல்லவருக்கு பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்மாவையும் கொள்ள வல்லவருக்கு தான் நம்ம பயப்படணும். ஸோ அது கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமே எனக்கு ஒன்றுமே தோணலை. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே அவங்கள ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 மந்த்துக்கு நான் தான் அவங்கள ஹேண்டில் பண்ண எல்லாம் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு ஆர்டர் பெரிய எனக்கு அப்போ கையில் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு 1 இயர் தான் 2 இயர்ஸ் தான் ஆச்சு. எனக்கு கை பயங்கர பெயின் இருக்கும். அதையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் தந்தார். அப்போ கூட ஃபோன் பண்ணி எல்லோரும் கேட்க சொல்ல நானும் உடனே ப்ரைஸ்லாம் சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க, எனக்கா நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, அண்ணனுக்கு இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நாங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எங்களுக்கு ப்ரைஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நடக்கிறது தான் செய்யுது. தாண்டி வர்றதுக்கு அவர் பலன் தரார், அவ்வளோதான். ஈவன் ஒரு இஸ்லாமிய பெண் தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க சொன்னாங்க, ஏக்கா நீங்கள் ஏதாவது ப்ரேயர் மாதிரி வச்சு நடத்துங்க, எங்கள் வீட்டில் ஏதாவது இப்படி தொடர்ந்து ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுனாக்கே நாங்கள் பாத்தியாக ஓதுவோமா ஏதோ சொன்னாங்க அவங்க மொழியில். அப்போ நான் சொன்னேன், எது நடந்து அவர் அனுமதிச்சிருக்கிறாரு, அதிலிருந்து சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவர் எனக்கு பலன் தர போகிறார், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு இதுதான். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, 7 வருஷம் 7 காரியங்கள், ஒரு உடல்நல குறைவோ அல்லது விபத்தோ நடந்துச்சு. நீங்கள் இப்போ அது வந்து உங்களை ஒன்றும் உங்களுடைய விசுவாசத்தை ஒன்றும் அசைக்கலை? கரெக்டாக 2018 2024 வரைக்கும் 1 வருஷம் கூட கேப் இல்லாமல். இப்போ வந்து உங்கள் கணவர் உங்கள் அளவுக்கு ஒருவேளை அவங்க, நீங்கள் பிடிஹெச் படிச்சீங்க, அவங்க படித்த மாதிரி எனக்கு தெரியல, உங்கள் அளவுக்கு அவங்க சபை அந்த மாதிரி காரியங்கள் அந்த அளவுக்கு அவங்க ஈடுபடலை. அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அந்த 7 வருஷம் 7 விதமான போராட்டங்கள்? இது எல்லாம் மனுஷனுக்கு நடக்கிறது தான். இது எல்லாத்துக்கும் நடக்குது, உனக்கு மாத்திரம் நடக்கலை, எல்லாத்துக்கும் நடக்குது. இதை தாண்டி இதுக்குள்ளே நிற்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அதாவது இதை கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சொல்ல நம்மளுக்கு மாத்திரம்தான் நடக்குன்னு நினைக்கியா, எவ்வளோ வசதியான உலகம் நடக்க தான் செய்யுது, மற்ற மதத்தில் உள்ளவங்களுக்கும் நடக்க தான் செய்யுது. அதை தாண்டி நீ எப்படி இருக்க, உன்னோடைய லைஃப் நீ தான் இதை தாண்டி வர்றதுக்கு நீ பலன் கேளு ஒழிய அதுக்காக இப்படி நடந்துட்டே நீ நினச்சா ஒன்றுமே முன்னாடி போக முடியாது அப்படின்னு அவங்க வந்து காமனாக தான் பேசுவாங்க. இது ஒரு காரியம் என்ன சொன்னால், கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நம்ம போக வேண்டாம்னு சொல்லி, கார் ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகும், அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் அதை தாண்டி ஒன்றும் இல்லாமல் வந்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் உங்களை நான் பல வருஷமாக நன்றாக அறிவேன். உங்ககிட்ட நான் பார்த்தது, நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு நிறைய உதவி செய்கிறீங்க, அதை நான் பார்த்துருக்குறேன். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது வந்து ஒரு சராசரியாக இவ்வளோ உதவி செய்ய மாட்டாங்க ஒரு சராசரி நபர். நீங்கள் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பண உதவி மட்டும் இல்லை, உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அவங்கள போய் பார்ப்பீங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு மருத்துவமனையில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் உதவியாக இருப்பீங்க. இப்போ இந்த ஒரு சுபாவம் அல்லது இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிரதர். எங்கள் அம்மா அப்படி தான். அதே மாதிரி எங்கள் பெரிய அக்காவும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாள். அப்படியே ஸ்கூலில் படிக்க சொல்லி அப்படி தான், ஸ்கூல்லேயே யாருக்கும் முடியலைன்னு நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே இல்லை, நான் கத்தாரில் இருக்கிறேன். கத்தார்லேயுமே ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு, எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, நீங்கள் எதுக்கு பாகிஸ்தானிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்கம்பாங்க. அந்த பொண்ணுக்கு டெலிவரியாக இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு ஒரு சர்ஜரி, அந்த பையனுக்கு பக்கார் அலி அவன் பேர், அவனுக்கு ஒரு கண்ணில் சர்ஜரி, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபுல்லாக இருந்தோம். நான் தான் தோளில் கை போட்டு கூட்டிட்டு வீட்டில் கொண்டு விடுவேன். அவன் சொல்லுவான், என்னை வந்து எல்டர் சிஸ்டர்மா. அவன் வந்து யாருன்னே தெரியாது. நான் ஊருக்கு போகிறேன் 2015 போச்சொல்ல, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் நல்லா பேசுவான். அவன் வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கிறான். ஸோ அவனை பார்த்துட்டு வருவான், நான் பாகிஸ்தானிப்பா, வேண்டாம் நான் வரல அப்படின்னேன். நீ வா அப்படின்ட்டாங்க.
போனால் அவனுக்கு செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கிறாங்க, பார்க்க போயிருந்தோம். அவங்க அக்காலாம் வந்திருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து. ஸோ அன்றைக்கி பார்த்துட்டு அவங்களுடைய கல்ச்சர் உணவெல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு இஷ்டமே இல்லை, பட் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். பட் அந்த பொண்ணு நல்லா பேச ஆரம்பித்தா, என்கிட்ட ஃபோனில் பேச ஆரம்பித்தா, இங்கிலீஷில் தான். ஸோ எனக்கு அந்த பொண்ணு என்னை சிஸ்டம் சொல்ல கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் பேபி ஆகட்டும், அடுத்து 4th 5th வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க அமெரிக்காவில், அங்கே பிறந்துச்சு. அப்புறம் நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயாச்சு. ஸோ என்ன ஒரு இன்சிடென்ட்னாலும் எது ஒரு தேவைனாலும் உடனே எங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க, நாங்கள் தான் போவோம். அதனால எல்லாருமே நக்கல் பண்ணுவாங்க எங்களை, சோஷியல் சர்வீஸ் சென்டர்னு சொல்லி வச்சுருங்க வீட்டில் அப்படிம்பாங்க. பிள்ளைகளை கொண்டு எங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறது. இடையில கூட ஒரு சர்ஜரிலாம் நடந்துச்சு ஒய்ஃபுக்கு. அப்போது ஹமாத் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டாச்சு. அந்த பையன் அப்போ துபாய்க்கு போயிட்டான் அவங்க அண்ணன் வீட்டுக்கு. எங்ககிட்ட ஜபா நீ பார்த்துக்கோன்னு போயிட்டாங்க. எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணணும். கையில் 2 கிட்ஸு, ஒன்று 2 வயசு, ஒன்று 1 வயசு. நான் தான் வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சு பார்த்து அடுத்த நாள் வந்து சர்ஜரியோடு வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணான். ஓகே, அது என்னமோ தெரில, அந்த ஹெல்பிங் மைண்ட். அப்போ எங்கள் அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். ஆனால் அது காட்ஸ் கிரேஸ், அது நான் ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து வரங்கள் அது அப்படி ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்கிறாருன்னு தெரியல. கோவமாக இருக்கும், அதனால் அந்த இடத்துல விட்டு கொடுத்து செஞ்சிடணும், அந்த ஒரு வைராக்கியம் வந்துடும். செய்ய நம்மளால முடியும். எனக்கு உடம்பு பயங்கரமாக பெயின் இருக்கும், ஆனால் இல்லை நம்ம செஞ்சிடணும், செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இதில் செய்வேன். அது ஓன் வில்லு மாதிரி சொல்ல முடியாது, அப்படி செஞ்சிடணும், முடியும், நம்மளால என்ன முடியாமல் இருக்குது செஞ்சிடுவோம். இப்போ உங்களுக்கு ஒரே மகன். பொதுவாக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க தங்களுடைய பிள்ளைங்களை எப்படியும் நீட் எழுத வச்சு ப்ரைவேட்டில் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆகிலும் அவனை டாக்டர் ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் வந்து அப்படி ஒரு பிரயாசம் எடுக்கலை எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஒரே மகனை அப்படி பணத்தினால் பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை உறவினர்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது எப்படி உங்கள் மகன் அதை ஏற்றுக்கிட்டாப்லையா? ஆமாம், அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான் பிரதர். அவன் இப்படி தான் எனக்கு பைசா கொடுத்து தான் முதல்ல அவன் சொல்லிட்டான், நான் பைசா கொடுத்து போக மாட்டேன்ட்டான். 2வது நீங்கள் சொன்னீங்க, நான் நீட் படிக்கிறேன், பாஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். 3வது நான் டென்டல் கிடச்சிது. டென்டலுக்கும் 8 lakhs தான், இங்கேயும் கிட்டத்தட்ட 4 lakhs கிட்ட வந்துச்சு. ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தா 7 lakhs. எனக்கு போகலாம், பிடிக்கலாமா அப்படின்ட்டான். எனக்கு ஜெனட்டிக் தான் போகணும், ரிசர்ச்சில் போகணும்னு ஆசை இருக்குன்னா சரி ஓகே. ஆனால் எனக்கு பயங்கர ஆசை, எங்கள் சர்ச்சில் உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் சரி, சண்டே கிளாஸில் உள்ள அக்காலாம் சரி, எப்படியாவது ஒரு பையனை வச்சுருக்கீங்க ஏஞ்சல், டாக்டருக்கு படிக்க வைங்க, ஒரு பையன் தானே, நகையாக போட போகிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஸ்டபானா சொல்லிட்டாங்க, 1 கோடி நம்ம கேட்டோன்னா நம்ம தெரு கோடிக்கு வந்துட முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் அதுக்கு போகலை. அதில் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதை கொண்டு அவ்வளவு டொனேஷன்லாம் கொடுக்க முடியாது. இல்லை, சிலர் வந்து வெளிநாடுகளில் கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க, அதில் அவ்வளோ செலவாகாது. அதில் ஒரு கால்வாசியோ ஒரு 3ல் ஒரு பாகமோ செலவாகும். பிலிப்பைன்ஸ் மாதிரி நாடுகளில், ஜார்ஜியா, நிறைய அந்த மாதிரி யூரோப் நிறைய போகிறாங்க. அந்த மாதிரி ஆனால் அது வந்து வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாங்க. திருப்பி வந்தாலும் இங்கே வந்தாலும் எக்ஸாம் எழுதணும். இன்னொன்று எங்கள் வீட்டை சொல்லுவாங்க, நீ வெறும் MBBS முடித்தா அடுத்தது PG பண்ணணும், அடுத்து PG முடித்தா அது ஸ்பெஷாலிட்டி பண்ணணும், அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. அது ரொம்ப செலவுன்றதை விட வருஷமும் கூட போய்கிட்டு இருக்கும். அவனுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதன்றவாங்க. அதனால நான் விட்டுட்டேன் அப்படி. இப்போ இன்னொன்று நான் உங்ககிட்ட கவனித்தேன், நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான நபரும் கூட. உங்களை கஞ்சத்தனம்னு சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் சிக்கனமாக இருக்கீங்க. உங்கள் மகன் அதை விட பயங்கரமான சிக்கனம். ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது. ஆமாம், அது எப்படி இந்த சிக்கன குணம் உங்களுக்கு? இல்லை, நான் ஃபஸ்ட்டில் இருந்தே கத்தாருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சொல்லையே என் பையனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிக் கொடுப்பேன். அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னு பேர், அப்பா கஷ்டப்படுறாங்க பார்த்துப்போ, அங்கே ஒன்றும் அப்பாவுக்கு சம்பளம் சும்மா வரல. அதே மாதிரி இப்போ வரைக்கும் அப்படி தான். என்ன அதனால் எதுவுமே ஆடம்பரமாக எதுவுமே என்கிட்ட கேட்டதே கிடையாது. அவன் இது வாங்கித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டான். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு வாட்ச் மாத்திரம் வாங்கி, மற்றபடிக்கு எல்லாமே நாங்கள் ஓரளவு செஞ்சுடுவேன். அப்படி ரொம்பலாம் அப்படி ஆடம்பரமாக கொடுக்கணும் நம்மளும் இப்படி இருக்க மாட்டோம்ல, அதை பார்க்குறான்ல, பார்த்துட்டு அவனும் கேட்க மாட்டான். அவங்க அப்பா அப்படி ஆசைப்பட மாட்டாங்க, நானும் அப்படி ஆசைப்பட மாட்டேன். இப்போ நீங்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மிசியாலஜி, அதான் அந்த FMBB உடைய எக்ஸ்டென்ஷன் சென்டர், அந்த போர்டு நடத்தின BTH நீங்கள் படிச்சிங்க. அது உங்களுக்கு ஊழியத்துக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. வந்து இவ்வளோ சாப்டர்ஸ், இவ்வளோ புக்ஸ் இருக்குது, இவ்வளவு இருக்குதா, ஊழியத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ படிக்கணுமா அப்படின்றது அது போனதான் தெரிஞ்சுது. பட் அது ஒன்று தான் காரணமான இல்லை, அது ஒரு பார்ட்டு தான். அதுக்கடுத்து நம்ம உட்காந்து நம்ம நடைமுறைப்படுத்தினாதான் உண்டு. நம்ம வீட்டில் உட்காந்து வாசிக்கணும், 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது தான். அது வந்து எனக்கு அது உதவுமான்னு கேட்டால் இல்லை. திருப்பி நான் உட்காந்து வாசித்தேன். அந்த புக்கு இருக்குது, நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம், தெரியாததுக்கு நம்ம பார்த்துக்கலாம். நிறைய ஆத்தர்ஸ் எழுதின புக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளும் வாசிக்கணும்.
அது டைப் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஊழியன்னா இந்த ஊழியம் ஒவ்வொரு ஊழியத்துக்கு டைப் இருக்குது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. அது ஒரு பார்ட்டு. நம்ம அப்படி போகலை. நம்ம பண்ணக்கூடிய சின்ன பிள்ளைகள் ஊழியம், அதுக்கு நம்மளுக்கு பைபிள் வாசிக்கணும் தான். மற்றபடி நான் அது ரெவரண்டாக போகணும் அப்படின்ற எண்ணத்தோட படிக்கிறேன். நமக்கு ஒரு டிகிரி முடிக்கணும். நான் வந்து ஆண்டவர்கிட்ட நான் ஒரு டிகிரி முடிக்காமல் இருக்கேனேன்னு யோசித்தேன். பட் நான் டிகிரி முடித்தேன், அதையும் எனக்கு போட முடியல. ஏன்னா இப்போதைக்கு என்னோடய பேர் வந்து பழைய பேர் தான். நான் ஞானஸ்தானம் எடுத்த பேர் வந்து நான் எங்கேயுமே போட முடியாது. ஸோ அந்த பேர் தான். எங்கள் வீட்டுக்காரங்க முதல்ல பேரை மாற்றக்கூடாதுன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த இடத்துலையும் உன் பேர் ஏஞ்சலின்ற பேர் வரக்கூடாது. ஏன்னா அது தேவையில்லை எனக்கு. அது உனக்கு உன்னோட பேர் தானே இது, அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன பேர் ஒன்றும் இப்போ தடை பண்ண போகிறீங்க, கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்களா? கிடையாது. இல்லை, அவங்க பாட்டில் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தா தாலி கட்ட போகிறாங்க, கொடுத்துட்டாங்க, முடிஞ்சுது. அந்த பேர் யூஸ் பண்ண வேண்டாம். அதனால எல்லா இடத்துலையுமே வடிவுண்டா இருக்கும். இப்போ சர்ச் ரெக்கார்டில் கூட அப்படி தான் இருக்கும். சர்ச்சில் வந்து நான் அது ஏஞ்சலின் தான் இருக்கும். அது வந்து ஞானஸ்தான பேர் அங்கே இருக்குது. ஸ்கூல் தம்பி ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாமே என்னுடைய பழைய பேர் தான். ஆனா எங்க வீட்டுல மத்த எல்லாரும் மாத்திட்டாங்க. நான் என்ன தவிர எல்லாரும் மாத்தியாச்சு. இவருக்கு நான் கெசட்ல கூட மாத்திட்டேன். கெசட்ல மாத்தினா சர்டிபிகேட்ல மாத்த முடியல. பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போனா மாத்த முடியாதுட்டாங்க. ஸ்கூல் சர்டிபிகேட்ல என்ன இருக்குதோ அதை தான் போட முடியும்ட்டாங்க. ஸோ அதனால எதுக்கு போட்டு தேவையில்லாத. இவங்க முதல்ல கல்யாணம் முடிஞ்ச ரேஷன் கார்டு எடுக்க சொல்லையே பழைய பேர் தான் கொடுத்தாங்க, புது பேர் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. நான் இப்போ அதே மாதிரி உங்க அம்மாவுக்கு மேல நீங்க வச்சிருக்கிற ஒரு பாசம், ஒரு பொறுப்பு, ஏன்னா அதையும் நான் பார்க்குறேன். அவங்களுக்காக நீங்கள் அடிக்கடி கத்தாரில் இங்கே வரீங்க. அவங்களுக்காக இங்கே உங்கள் கணவரை கொஞ்ச நாள் விட்டுட்டு அவங்களோட இருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. ஒரு அம்மாவை நம்ம பார்க்கணுன்ற ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்குது. இது எப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சு? இல்லை, அது வந்து முன்னாடியெல்லாம் இருந்த மாதிரி கொஞ்சம் சண்டை போட்டிருப்பேன், சத்தம் போடுவேன். நீங்கள் எங்கள் அக்கா கிட்டலாம் எல்லாத்துக்கிட்டையும் போய் நின்று இங்கெல்லாம் பார்க்கணும் சண்டை போட்டிருப்பேன். இப்போ இல்லை. யாரும் எங்கள் வீட்டுக்காரன் கற்றுக் கொடுத்தது, எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தது தான். நீ என்ன பண்ணுறியோ அதை உன் பிள்ளை பார்ப்பான். ஃபஸ்ட்டு அது கூட சொன்னது. நீ என்னென்ன காரியங்கள் செய்கிறியோ உன் பையன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது, அது உன்னுடைய பொறுப்பு. 5 பேர் தான் பார்க்கணும் கட்டாயம் கிடையாது. உன்னோட பொறுப்பை நீ பார்க்கணும், நீ பார்த்துக்கொள்ளலாம் தான். இன்னொன்று, நம்மளுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. என்ன நினைக்கிறேன், நான் இங்கே இருந்த நினைக்கிறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் அங்கே இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு ஆளை வச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அதை மேனேஜ் பண்ணி அப்பப்போ ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை கொடுத்துட்றாரு. நான் யாரு காலையும் விழாத அளவுக்கு எனக்கு ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. ஆனால் எங்கள் நான் என்னை விட எங்கள் வீட்டுக்காரங்க தான் அந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, பாட்டியை பார்க்கணும். அதே மாதிரி அவங்க அம்மாவையும் எங்கள் வீட்டில், எங்கள் அத்தை வீட்டில் வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். நல்லா வந்த மருமக்கமாராக இருக்கட்டும், எல்லாருமே அத்தையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 3 மருமகளும் சரி, 2 மருமகளும் சரி. அத்தை இறந்ததுக்கப்புறமும் இன்றைக்கி எங்கள் அத்தை வீட்டில் ஒன்போல தான் இருக்கிறாங்க. எந்த வசதியும் ரொம்பலாம் ஓஹோன்னு கிடையாதுனாலும் எல்லாம் நல்ல கேரக்டர் அட்ஜஸ்ட் அவுட் பண்ணி போகிறது. அதுமாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை எங்கள் பிள்ளைகள் நல்லா வளர்த்துருக்காங்க. 5 பிள்ளைகளையும் நல்லா வளர்த்துருக்காங்க. அதில் இவங்களும் அப்படி தான். எந்த ஒரு யாரை பற்றியும் குறையும் சொல்லக்கூடாதும்பாங்க, கொடுத்ததை எதிர்பார்க்கக்கூடாதும்பாங்க, திரும்ப வரும்னு செய்யக்கூடாதும்பாங்க. இதெல்லாம் வந்து காமன். நான் நினைப்பேன், நம்ம இவ்வளோ பைபிள் வாசிக்கிற நம்மளுக்கு கூட ஒன்றுமே தெரியல. ஆனால் பைபிள் வாசிக்காமலே பைபிளில் சொல்லப்பட்ட நிறைய கருத்துக்கள் அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில் காமிப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த தயாள குணம், இந்த உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை உங்கள் கணவருக்கும் இருக்கு. அவங்களுக்கு தான் 100%. எப்படி அவங்களுக்குள்ள அது வந்துச்சு? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எங்கள் வீட்டில் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் குழந்தையும் நான் பார்த்துருக்கேன். என் குழந்தைனா இருக்கட்டும், என் 2வது குழந்தைனா இருக்கட்டும், எங்கள் வீட்டில் அவ்வளோ வருத்தமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க தங்கச்சி மாதிரி வந்தால் சரி, அவ்வளோ செய்யணும், நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி நல்லா செய்வாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் அப்படி தான். இன்னொன்று, இவங்க 2 பேருமே நாங்கள் செய்கிறதுனால யாரும் எங்களை அந்த அளவுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லாத அளவுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடிக்கு இவங்களும் நல்லா ஷேர் பண்ணுறது, கொடுக்குறது. டக்குன்னு ஒருத்தர் கஷ்டம்னா உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு வந்து மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் நான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு ஒருத்தவங்க கிறிஸ்டின்னு சொல்லி இங்கே ஹெச்எம்மாக இருந்தாங்க. அந்த டீச்சர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட 10th படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாமா, போதும் வீட்டில் கஷ்டம்னு. பட் எப்படியாவது 10th முடிக்கணும்னு சொல்லி எனக்கு 3 மாதம் டியூஷன் இந்த போர்டிங் ஃபீஸ் கட்டி படித்து, அப்புறம் 11th 12th அக்கா எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டா. ஆனால் எனக்கு அதுலேருந்து எனக்கு எப்படியா படிக்க வைக்கணும், படிக்கிறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணணும். அது மாத்திரம் கொஞ்சம் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் நான். அது இப்போது சுபா வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பின்னணியிலேருந்து வந்தவா. கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து, நாசரத்திலிருந்து, ஆலயத்துக்கு பக்கத்தில் வீடு. வந்து சுபாவும் தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டா என்ன கேட்குறவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். அப்பா ஊழியம் செய்வாங்க, அம்மா சிக்காக இருந்தாங்க. அப்போ வந்து நாசரத்துலலாம் முழுகிற ஜெபம் நடந்துச்சுன்னா
நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5 மணி வரைக்கும் நடக்கும். எங்கள் அப்பா நடத்துவாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இஸ்ரவேல்னு சொல்லி ஒரு அண்ணன், எங்கள் அப்பாவும் அவங்கள தான் பாடுவாங்க. அப்புறம் பிரசங்கத்துக்கு ஆட்கள் கூப்பிட்ருப்பாங்க. 2 செய்தி இருக்கும். நாங்களாம் போவோம். ஆனால் சின்ன பிள்ளைகளில் நாங்கள் தூங்கிடுவோம். தூங்கிட்டு காலையில் எழும்பி எங்கள் அப்பா கூட வருவோம். ஆனால் ஒரு பயம் இருக்கும் சின்னதுலேருந்தே. அப்பா ஊழியம் செய்கிறாங்க, நம்ம பாவம் செஞ்சால் ஏசப்பாவுக்கு பிடிக்காது. அப்பா ஊழியம் செய்கிறாங்க, அப்போ நம்மளே சொல்லுவாங்க ஊழியக்கார மகா அப்படி இருக்காளேன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். என்ன செஞ்சாலும் ஏசப்பா பார்க்காங்க அப்படின்னு ஒரு பயம் வரும். அதனால் நான் வந்து எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. அந்த டேட்டு அதெல்லாம் தெரியல. சின்னதுலேயே சண்டே கிளாஸ் போகிறது, விபிஎஸ் போகிறது. விபிஎஸ் போகும்போதெல்லாம் ஆண்டவருக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கீங்க அப்படின்னு சொன்னால் நானும் சந்தோஷமாக எழும்பிடுவேன். எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும் அந்த ஒரு எண்ணம் எனக்கு உள்ளுக்குள்ள இருந்த வித மாதிரி விழுந்துருச்சு. சண்டே கிளாஸ்லலாம் சொல்லுவாங்கள்ல, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அப்படி நிறைய காரியங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்கள்ல. அதெல்லாம் மனசில் இருந்துச்சு. அப்போ ஏசப்பா பிள்ளைனா இப்படி தான் வாழணும் சொல்லி நானே எனக்கு ஒரு ரூல் போட்டுட்டேன். ஆனால் அந்த பைபிள் வாசிக்கிறது வந்து எனக்கு மறந்துடும். அப்போ நான் என்ன செய்வேன்னா, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் இனிமே வந்து காலையில் பைபிள் வாசிக்கலைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எனக்கே தீர்மானம் பண்ணிவிட்டு இருந்தேன். அப்போ காலையில் பைபிள் வாசிச்சுடுவேன். அப்போலாம் சும்மா ஒரு ரீடிங், அவ்வளோதான். புரியும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் அதெல்லாம் நான் திரும்ப திரும்ப வாசிச்சிருக்கேன். அதில் நிறைய ராஜாக்கள் வருவாங்க. அது ஸ்டோரி மாதிரி இருக்கும். பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம்லாம் வருன்றதுனால அதை நான் திரும்ப 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 படிச்சிருக்கேன். 4ஆம் வரைக்கும் வாசிப்பேன். 1 சாமுவேல் ஆரம்பித்து 4ஆம் வரைக்கும் போய் திருப்பி 1 சாமுவேலுக்கு வந்துடுவேன். அப்புறம் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசிப்பேன். அப்படி கதை மாதிரி இருக்கிறது, ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த தான் ரொம்ப ரீட் பண்ணுவேன். அப்போ சாப்பிட்றக்கு உட்காந்துட்டேன், மறந்துட்டனால சாப்பிட 2 வாய் வச்சப்பறம் ஞாபகம் பைபிள் வாசிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போய் நான் பைபிள் வாசிப்பேன். அப்படி தான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். ஒரு நாள் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அப்போல்லாம் எஸ்ஏ, இங்கிலீஷில் எஸ்ஏ, இப்போ நான் சின்ன பேராகிராஃப் தான் படித்து எழுதுகிறாங்க. அப்போல்லாம் எஸ்ஏ எழுதுவோம், டெய்லி எழுதி காட்டணும். ஒரு நாள் நான் காப்பி அடிச்சிட்டேன். காப்பி அடித்து டீச்சர்கிட்ட கிளாஸில் எழுதி காமிக்கிறது தான், டெஸ்ட்லலாம் காப்பி அடிக்கிற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. அப்போது ஒரு பிள்ளை பார்த்துட்டா. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் காப்பி அடித்தாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காங்க, நீயும் காப்பி அடி எனக்கும் காட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து எனக்கு பின்னால் உள்ள பிள்ளை பார்த்துட்டு போய் டீச்சர்கிட்ட போட்டு விட்டா, டீச்சர் சுபா காப்பி அடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நானும் சரி இவ சொல்லிட்டான்ற இது வந்து எனக்கு கொஞ்சம் சிக்னலில் தெரிஞ்சுட்டு உடனே நான் எழுதின பேப்பரை கிழிச்சிட்டு நான் திரும்ப எழுதிட்டு டீச்சர்கிட்ட போனேன். டீச்சர் நீ காப்பி அடிச்சலன்னு கேட்டாங்க. உடனே ஆமாம் டீச்சர் பார்த்து எழுதினேன், அப்புறம் நான் தூர போட்டுட்டு நான் திருப்பி வேறு பேப்பரில் எழுதிட்டேன்னு சொன்னேன். உடனே டீச்சர் சொன்னாங்க, நீ காப்பி முதல்ல அடித்தல்ல, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அப்படி செய்யலாமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது என்னை வந்து சுருக்குன்னு குத்திச்சு. அப்போ தான் அவனுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா அப்போ நம்ம ஆல்ரெடி பிள்ளைன்னு எனக்கு அப்போ தான் தோணுது. சரி பயந்து வாழ்ந்தேன். அப்போது அதுக்கப்புறம் நான் தீர்மானம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் காப்பி அடிக்கவே மாட்டேன்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணினேன். ரொம்ப ஸ்டப்பானாக இருந்தேன், நான் அடிக்கலானா. எம்எஸ்சிலலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் படிச்சுட்டு போய் என்னால் எழுத முடியலை. நான் நல்லா தெரிஞ்ச ஆன்சரே தப்பாக எழுதுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் தப்பாக தான் எழுதிட்டு இருந்தேன். பக்கத்தில் உள்ள பிள்ளை சொன்னால், நீ சுபா நீ தப்பாக எழுதுற, இந்த பார்த்து எழுதுன்னு சொன்னான். இல்லை நான் பார்த்து எழுத மாட்டேன். அன்றைக்கி நான் பார்த்து எழுதியிருந்தேன் அந்த பேப்பர், நான் அப்போவுமே நான் பாஸ் ஆகியிருப்பேன். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழித்து நான் எம்எஸ்சி கோர்ஸ் எல்லாம் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த பேப்பரை எழுதி நான் பாஸ் ஆனேன். ஆனால் கர்த்தர் எனக்கு அது ஆசீர்வாதமாக்கி தந்தார். அப்புறம் 2 பேப்பரை ரொம்ப லேட்டாக எழுதினேன். நானே நினைப்பேன், நம்ம ஆசைப்பட்டு எம்எஸ்சி எழுதியாச்சு, ஆனால் நமக்கெல்லாம் என்ன ப்ரொமோஷன் கிடைக்க போதான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் மனசில் வச்சுருந்துருக்காரு. ஆனால் நான் ஆசைப்பட்டேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்கு சித்தமானா தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் 2 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு வந்து அந்த ப்ரமோஷனை கொடுக்கும்போது நான் ரொம்ப நினச்சேன், ஒருவேளை நான் அன்றைக்கி காப்பி அடிச்சிருந்தேன்னா எனக்கு இந்த ப்ரொமோஷன் தடுக்கப்பட்டிருக்கலாம். நான் கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால இந்த ப்ரொமோஷன் ஆண்டு எனக்கு கொடுத்துருக்காருன்னு ஆண்டவர் நன்றி செலுத்தினேன். அப்புறம் நிறையா கஷ்டங்கள் வழியாலாம் நான் போகும்போது ஆண்டவர்கிட்ட தான் சொல்வேன், ஏசப்பா எதை செஞ்சாலும் ஆண்டவருக்காக தான் நம்ம செய்யணும், மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அந்த வசனத்தை சொல்லி தான் நான் எதையுமே செய்வேன். நான் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள்லாம் முறிக்கப்பட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்தார். என் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக காரியங்களை செஞ்சுருக்காரு.
ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோட வாழணும்னு சொல்லி நினைக்கும்போது ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிறைய செஞ்சுருக்கார். உங்கள் அப்பா வந்து அரசாங்க மில்லில் வேலை பார்த்துட்டே ஊழியம் செஞ்சாங்க. அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஒரு பக்கத்தில் அப்பாவுக்கு அரசாங்க வேலை, ஊழியம், உங்கள் அப்பாவுடைய ஒரு நிலைமை நல்லா இருந்துச்சு. அம்மா வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாங்க. அப்போ அது எப்படி அந்த ஒரு 2 மாறுபட்ட ஒரு துருவங்களுக்கு நடுவில் பயணிக்கிற ஒரு வாழ்க்கை, அது எப்படி இருந்துச்சு? அது அப்போ அந்த வயசில் எங்களுக்கு அது கஷ்டமாலாம் தெரியல. ஏன்னா நான் அறியே எங்கள் அம்மா சிக்காக தான் இருந்தாங்க. அதனால் நம்ம அம்மா சிக்கு அப்படியே தான் மைண்டில் இருந்துச்சு. அப்பா ஊழியம் செய்வாங்க, வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் தேரியில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ தான் மோகனனை ஊழியம் செய்ய ஆரம்பித்த புதுசு வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அப்பா அவங்க எல்லாம் சேர்ந்தே தான் ஊழியத்துக்கு போவாங்க, தேரியில் போய் ஜெபம் பண்ண போவாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் தான் வீட்டில் வேலை, நிறைய வேலை நாங்கள் தான் சின்ன வயசுலேயே செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ யாருக்கு லீவு வீட்டில் இருக்காங்களோ அவங்க தான் சமைக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் கூட காலேஜில் அன்னைக்கு லீவு அப்படின்னு சொன்னால் எங்கள் அண்ணன் சமைப்பான். போய் குழம்பு வைக்கிறது கூட எங்கள் அண்ணன் நல்லா செய்வான். அப்படி எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே வேலை செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு நிறைய வருவாங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. எல்லோரும் வருவாங்க, நாங்கள் மீட்டிங் போகிறது, ஜெபம் பண்ணுறது எல்லாமே சேர்ந்து செய்வோம். எனக்கு வீட்டில் ஒரு அம்மா சிக்காக இருக்காங்க, நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைலாம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படி தெரியாமையே நாங்கள் போயிட்டே இருந்தோம். அப்புறம் எல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது, நம்ம பெரிய கஷ்டத்துலலாம் கடந்து வந்திருக்கோம். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை தூக்கி சமந்திருக்காருன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ உங்கள் அப்பா வந்து நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம மனைவிக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கல, ஒரு சுகம் கொடுக்கலன்னு அவங்க என்னைக்காவது சோர்ந்து போனாங்களா? இல்லை. இல்லை, அந்த கேள்வி உங்களுக்கு எழும்பிச்சா? உனக்கு, உங்கள் அக்காவுக்கு, உங்கள் அண்ணனுக்கு? இல்லை, எங்களுக்கு எழும்பலை, அந்த கேள்வியே எழும்பலை. அம்மா சிக்கா இருக்காங்க, அவ்வளோதான், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சின்ன வயசில் நான் நினச்சிருக்கேன், ஏன்னா நான் பிறக்கும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு சோமனம் ஆச்சு. அப்போது வந்து இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை வந்து அந்த கதையை ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, சின்ன கிளாஸில் ஸ்கூலில் சொல்லி கொடுக்கும்போது அப்போ நான் நினச்சேன், நம்ம அம்மாவுக்கும் நமக்கு 12 வயசு ஆகும்போது சுகமாயிரும் அப்படி நான் நினச்சேன். ஆனால் சுகமாகலை. ஆனால் ஏன் சுகமாகலை நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு சுகம் தாங்க சுவாமின்னு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அம்மாவும் சில நேரம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, எங்கள் அம்மா நல்லா பாடுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. எங்கள் அம்மாவுக்கும் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற வருத்தம் எங்கள் அம்மாவுக்கும் இருந்த மாதிரி தெரியல. ஒரு சில நாட்கள் எங்கள் அப்பாட்ட வருத்தப்பட்டிருக்காங்க, நம்ம எப்படிலாம் வாழணும்னு நினச்சோமாம்மா, நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு ஒரு சில நாட்கள் சொல்லியிருந்திருக்காங்க. நாங்கள் எங்களை வந்து அது ரொம்ப பாதிக்கலை. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் எங்களுடைய லைஃபுக்கு வந்து அம்மா சிக்காக இருக்கனால ஒரு சில கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லும்போது தான், ஓ நம்ம அம்மா சிக்காக இருக்கனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணிச்சே ஒழிய எங்கள் அப்பாவும் ஃபீல் பண்ணலை. எங்கள் அப்பா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. என்ன நம்ம பொருளாக வாங்கி வச்சுருக்கோம், சந்தையில் போய் விற்கிறதுக்கு வாக்கு கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம், நம்ம தான் காப்பாற்றணும் அப்படி எங்கள் அப்பா மைண்டில் உண்டு. எப்போவுமே சொல்லுவாங்க, நம்ம மாமா நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டிமா வீட்டில் கொண்டு போய் ஒரு நாளும் எங்கள் அப்பா விட்டதே கிடையாது. எங்கேயாவது ஊருக்கு போகணும், எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க அப்படின்னா வேணால் கொஞ்சம் லேட்டரில் கொஞ்சம் விட்டுருக்காங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு எங்கள் அம்மா அங்கே தங்கியிருப்பாங்க, எங்கள் அப்பா வந்தனே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எங்கள் அப்பா அது பெரிய பாரமாகவே நினைக்கல. எத்தனை வருஷம் உங்கள் அம்மா சுகம் இல்லாமல் இருந்தாங்க? 32 வருஷம். 32 வருஷம். ஆனால் அது ஒரு பெரிய கிருபை தான் உங்கள் எல்லாருக்குமே. அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அதன் நடுவில் நீங்கள் ஆண்டவரை விடாமல் பிடிச்சிக்கிட்டு. இப்போ நீ மோகன் அண்ணன்னு சொன்னது மோகன் சி லாசரஸ் அவர்களை குறிக்கிறது. உங்கள் அப்பா வந்து மோகன் சி லாசரஸ் அவர்களோடு இணைந்து தான் ஆரம்ப கட்டத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்தவர்கள். அதுக்கப்புறம் எப்படி ஒரு அரசாங்க வேலை அப்படின்றது உனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்தார். ஒரு அரசாங்க வேலை அது எப்படி கிடச்சிது, அதை பற்றி சொல்கிறியா? எனக்கு வந்து லிஸ்ட்டில் என்னுடைய நேம் இருந்தது. அப்போ லிஸ்ட்டு படி தான் எனக்கு கொடுத்தாங்க, இந்த வேலை கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. டைசிஸ் பிரிஞ்சிருக்கு. என்னுடைய லிஸ்ட்டில் என்னுடைய பேர் வந்து 20க்கு மேலே தான் இருந்துச்சு.
அப்போ கூட ஒரு டீச்சர் வந்து சொன்னாங்க, 20க்கு மேலே உனக்கு இருக்குது, எப்போ வேலை கிடைக்க போகுது அப்படின்னாங்க. எனக்கு அதுவும் மைண்டில் ஏறலை, எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவங்க சொன்னதுக்காக நான் வருத்தப்படலை. திடீர்னு ஒருத்தங்க வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட, அண்ணே உங்கள் மகளுக்கு எதாவது நம்ம வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் டயசிஸ்லன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போனாங்க, ட்ரை பண்ணாங்க. அப்போது ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க எனக்கு. அது கொஞ்சம் அதில் வந்து போஸ்டிங் ஆகிற மாதிரி கொஞ்சம் தெரியல. ஸோ 1 இயர் கழிச்சிட்டு எனக்கு கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு எனக்கு எங்கள் சாயர்புரத்தில் போட்டாங்க. அதே இடத்துல எனக்கு ஆண்டோடைய கிருபையினால அதே இடத்துல எனக்கு வந்து போஸ்டிங் ஆச்சு. அப்போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், சாமி உம்முடைய ஊழியத்துக்கு என்னுடைய சம்பளம் பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைஃப்பை எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் இந்த இடத்துல என்னை பயன்படுத்துகிறாரு. ஆனால் நான் மேக்ஸ் டீச்சர் தான். ஆனாலும் நிறைய நேரங்களில் வந்து எப்படியும் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாக அந்த பிள்ளைங்களுக்கு நான் பாடத்துக்கு இடையில ஆண்டவரை பற்றி நான் சொல்லிடுவேன். எனக்கு வந்து சொல்லணும், ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் என்னுடைய சாட்சியை சொல்லணும்னு நான் நினைப்பேன். நான் இதெல்லாம் நான் எப்படி படித்தேன், ஆண்டவர் எனக்கு எப்படி அறிவு தந்தார். நான் ஒரு பெரிய அறிவாளிலாம் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன இன்னைக்கு உனக்கு ஒரு மேக்ஸ் டீச்சராக நிறுத்தியிருக்காரு சொல்லி இந்த பிள்ளைங்களுக்கு நான் சாட்சி சொல்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. நான் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும்னு நினச்சி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன். ஒரு தடவை 1 மார்க்கில் தான் எனக்கு வேலை போச்சு. அப்போது நான் அதான் ஜோம் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான கவர்மெண்ட்டில் கிடைக்கட்டும், இல்லாட்டா வேண்டான்னு தான் நான் ஜோம் பண்ணியிருந்தேன். அது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன். ஒரு வேளை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் வேலைக்கு போயிருந்தேன், இப்படி நான் ஆண்டவரை பற்றி நான் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேனா? அவ்வளோ தைரியமாக நான் ஆண்டவரை பற்றி அங்கே நான் நிற்பேனான்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால் அவருக்காக நிற்கிறதுக்காகவே தான் நம்மளோட டயசிஸ் ஸ்கூலில் எனக்கு வேலை கொடுத்துருக்காரு சொல்லி நான் பிள்ளைங்கள்கிட்ட சாட்சி நிறைய என் வாழ்க்கையில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸை பிள்ளைங்களுக்கு நான் சாட்சியாக கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். அசம்பிளிலையும் நான் ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்வேன். பைபிள்லேருந்து ஒரு பயோகிராஃபியை சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்லி தான் அவங்களுக்கு நான் அசம்பிளி எடுக்கிறேன். எப்படியும் குறைஞ்சது 2 பிள்ளைகளாவது வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க, டீச்சர் நீங்கள் சொன்னது எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். அப்படி தான் ஜோம் ஒரு 10 பேருக்காவது நான் சொல்கிறது வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜோம் பண்ணிட்டு போவேன். ஸோ இந்த வேலையை வந்து நான் வேலையாகவும் நான் இன்ட்ரெஸ்டாக தான் நான் பார்க்குறேன். ஆண்டவருடைய ஊழியத்தையும் ஒரு சில நேரங்களில் செய்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கார். அதே போல் என்ன திருமணம் பண்ண நேரிட்ட அந்த அந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறியா? நான் வந்து என்னுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணும்போது நான் சில பாடுகள் மத்தியில் நான் கண்டுபிடிச்சது, மனிதனின் அன்பு, அவங்களுடைய அன்பை நம்ம நம்பியோ எதிர்பார்த்தோ நம்ம எந்த காரியமும் நமக்கு நடக்காதுன்றதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு அமைய போகிற ஹஸ்பண்ட் வந்து நான் வேலை பார்க்கேன், கவர்மெண்ட் ஜாபு, நல்ல சேலரி, அப்போ எனக்கு நல்ல லைஃப் அமையணும். அவங்க வந்து முதலாவது உங்களை நேசிக்கணும், அடுத்தது என்ன நேசிக்கணும். இது கொஞ்சம் ஒரு செல்ஃபிஷ் ப்ரேயர் மாதிரி தான் எனக்கு தோணும். ஆனால் நான் அதை மட்டும் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரப்பானாக நான் கேட்டேன். கண்டிப்பாக என்ன நேசிக்கணும். நான் வந்து அவங்களையோ அவங்க கூட பிறந்தவங்களையோ யாரையுமே நான் வெறுக்க மாட்டேன், எல்லாரையும் நான் நல்லா நேசிப்பேன், எல்லாருக்கூடையும் நல்லா இருப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை நேசிக்கணும் செகண்டுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். கர்த்தர் அதே மாதிரி என்னை நேசிக்கிற ஒரு கணவரை கொடுத்தாரு. அப்போ நான் வந்து சொன்னேன், ஆண்டவரே சம்பளத்தில் வந்து நான் கணக்கே கேட்க மாட்டேன், அதுதான் என்னுடைய பொருத்தனை. என் சம்பளத்தை வந்து அப்படியே நான் கொடுத்துருவேன். சம்பளத்தில் வந்து என்ன செலவழிச்சிங்க என்ன பண்ணீங்கன்னு கூட நான் கேட்க மாட்டேன். உண்மையாக அவங்க வந்து உங்கள் ஊழியத்துக்கு செலவழிக்கணும், எனக்கு அதுதான் ஆசை. குடும்ப செலவு போக உமக்குன்னு சொல்லி ஊழியத்துக்கு செலவழிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி தான் கேட்டேன். அதே மாதிரி தான் கர்த்தர் தந்திருக்காரு. அவங்க வந்து மெயினாக ஊழியத்துக்கு செலவழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது, நான் கணக்கு கேட்டது கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஊழியத்துக்காக தான் செலவழிப்பாங்க, இதை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ வந்து நீ ஒரு நல்ல மேக்ஸ் டீச்சர், அதாவது உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் நீ டியூஷன் எடுத்துகிட்டு இருந்த. ஆனால் நீ உனக்கு அரசு சம்பளம் பெறுகிற வேலை கிடைச்ச பிறகு இலவசமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் உடல்நல குறைவு, ஒரு பலவீனம் வந்ததை பிறகு தான் அதை விட்டுட்டேன். ஆனாலும் இப்போவும் முக்கியமான அந்த பரீட்சை வர நேரத்தில் படிப்பில் கொஞ்சம் மந்தமான பிள்ளைகளை வீட்டுக்கு கூப்பிட்டு இலவசமாக சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவாக ஒரு சில ஆசிரியர்கள் டியூஷன் எடுத்து அது ஒரு கூடுதலாக நமக்கு வருமானம் உண்டாக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சராசரி ஆசிரியர்கள். அதோடு கூட நீ சில பிள்ளைகளை வீட்டில் கூட தங்க வச்சு அவங்கள படிக்க வச்சுருக்க. ஒரு 2-3 பிள்ளைங்களை, 7 பிள்ளைங்களை
படிப்பில் ரொம்ப மந்தமான பிள்ளைங்களை நீ வீட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அவங்க பள்ளி வெற்றி பெறுறதுக்கு உதவி செஞ்சுருக்கிற. இப்போவும் சில பிள்ளைகளுக்கு ஃபீஸ்லேயோ அல்லது யூனிஃபார்முக்கோ உதவி செய்கிறேன். இப்போ இந்த ஒரு எண்ணங்கள்லாம் எப்படி வந்துச்சு உனக்கு? உதவி செய்கிற எண்ணன்றது வந்து எங்கள் பாட்டிக்கு அந்த ஹேபிட் உண்டு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அன்னன்னைக்கு சமைக்கும்போது ஒரு படி அரிசி எடுத்து வச்சு அப்போல்லாம் வந்து தெருவில் வந்து தர்மம் கேட்குறக்கு வருவாங்க. அவங்களுக்கு அரிசி போடுவாங்க, ஒரு கை அரிசி போடுவாங்க, அல்லது ஒரு 5 காசு, அப்போ உள்ளது 5 காசு அது கொடுப்பாங்க. அந்த பழக்கம் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் உண்டு. அம்மாவுடைய பாட்டி வீட்லேயும் உண்டு, அப்பாவுடைய பாட்டி வீட்லேயும் உண்டு. செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கள் வீட்டுக்கு முன்னால் நிறைய தர்மம் எடுக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. வரிசையாக செவரை ஒட்டி உட்காந்துருப்பாங்க. எப்படியும் ஒரு 25-30 பேர் உட்காந்துருப்பாங்க. எங்கள் பாட்டி ஒரு 7:30 போல் எழும்பி ஒரு பெட்டி நிறைய அரிசி கொண்டு வச்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு கை கொடுப்பாங்க. அப்புறம் வயல் அறுத்த நேரத்தில் எல்லாருக்கும் கூட கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க. அப்போ என்னதுக்கும் கூட்டு உட்கார வச்சுருப்பாங்க பாட்டிக்கு உதவி செய்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் அது வந்து எங்களுடைய ஹேபிட்டில் அப்படி உள்ளே வந்துட்டு, அப்புறம் எங்கள் அப்பாவுமே கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் அப்போவுமே ஐஎம்எஸ் அப்படின்னாலே நேசரத்தில் வந்து ஐஎம்எஸ் அப்படின்னாலே ஒரு வெறி எல்லாருக்குமே உண்டு. அப்புறம் அதை சேல்ஸ் பண்ணி அதை வந்து ஏழைகளுக்கு செய்கிறது தானே, அது செய்வோம். படிப்பில் ஹெல்ப் பண்ணுறது வந்து நான் 5th வரைக்கும்லாம் ரொம்பலாம் படிக்க மாட்டேன், ஃபெயில் ஆகிட்டு தான் கிடப்பேன். எங்கள் அப்பா ரேங்க் கார்டில் சைனே போட மாட்டாங்க, உனக்கு படிக்க முடியும் நீ படிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் கிளாஸ் டீச்சர் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாய்ஸ் ஸ்கூலில் நேசரத் மர்காஷிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 81ல் ஹெச்எம்ஆர் இருந்தாங்க. அவங்க பேர் மிஸ்டர் ஜெஸ்ஸையா அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. எங்கள் டீச்சர் பேர் கடைசி வரைக்குமே எங்களுக்கு தெரியாது. இப்போல்லாம் கிளாஸ்க்கில் போனோடனே முதல்ல பிள்ளைங்க உங்கள் பேர் என்ன டீச்சர் தான் கேட்குறாங்க. நாங்கள் முடிக்கிற வரைக்குமே எங்கள் டீச்சர் பேரே எங்களுக்கு தெரியாது. ஒரு சிலர் உங்கள் பேரை எஸ்தர்ன்னு அப்படி சொல்லியிருக்காங்க, அது ஒரு காதில் லேசாக கேட்டது தானாலே நாங்கள் ஹேண்ட்புக்கில் பார்க்கணுன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்கள் டீச்சர் முகம், எங்கள் டீச்சர் பேசுகிறது எல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அவங்க வீட்டில் சாயங்காலமே நாங்கள் ஸ்கூல் முடிஞ்சு நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். அவங்க வீட்டில் தான் உட்காந்து படிப்போம். அவங்க நிறைய மாமரம் உண்டு, மாங்காய் கீழே விழுந்து கிடக்கும். பெருசெல்லாம் பறக்கி டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு சின்ன சின்ன பிஞ்செல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து படிப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் நைட்டும் படிக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அவங்க வீட்டில் போய் நான் படிக்க ஆரம்பிச்சப்போ நல்லா படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் மாமா மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன நீ ஃபெயில் ஆகிட்டு கிடந்த, நீ நல்ல ரேங்க் வாங்கியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது மனசில் இருந்துச்சு. அதனால தான் எனக்கும் ஒரு ஆர்வம், படிக்காத பிள்ளைங்களை வீட்டில் கொண்டு வச்சு படிக்க வச்சா படிப்பாங்களே, அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறி போகட்டுமேன்னு ஒரு தாட் எனக்கு இருந்ததுனால பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு நான் படிக்க வச்சேன் வீட்டில். ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியாக இருக்கிறது கொஞ்சம் தர்ம சங்கடமான ஒரு, ஏன்னா ஊழியக்காரன்லேயும் சேர்க்க முடியாது, விசுவாசிலையும் சேர்க்க முடியாது. ஊழியக்காரன் நல்லது செஞ்சால் நான் நல்ல பற்றியா ஊழியக்காரன் எவ்வளோ நல்லவர்னுவாங்க. ஏதாவது ஊழியக்காரன் அவர் வாழ்க்கையில் குறை ஏற்பட்டால் அவங்க மனைவி தான் காரணம்னு மனைவி மேலே தூக்கி போட்டுருவாங்க. இது பொதுவாக நடக்கிற காரியம். ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியாக இருக்கிற அனுபவத்தை பற்றி சொல்லு. ஊழியக்காரருடைய மனைவியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ நானுமே அந்த ஊழிய பாதையில் இருந்திருந்தால் அது எனக்கு தெரியாது. நான் வந்து ஸ்கூலில் வேலைக்கு போகிறேன். ஸ்கூல் டைம்லலாம் வெளியே மினிஸ்ட்ரிக்கு போகும்போது எனக்கு வந்து ஊழியத்துக்கு போகிறாங்க சந்தோஷமாக தான் அனுப்புவேன். அனுப்புறதுக்கெலாம் நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் வந்து நம்ம தனியாக இருக்கோம், எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்துடும். நம்ம தனியாகவே இருக்கோமே, தனியாக போனோம். ஏன்னா மகாளுக்கு வேறு அவள் ஸ்கூல் பேக்கே பெருசு, நான் ஒரு ஆட்டோ பிடிக்கணும் பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு கூட கூட்டிகிட்டு போனோம். காலையிலே சமையலை முடிக்கணும். நான் வந்து ஒரு நர்வஸ் ஆயிடுவேன். அன்றைக்கி வந்து காலையில் யார் வந்தாலும் எனக்கு பேச முடியாது. இவங்க காலையில் வாராங்கன்னு எனக்கு முதல் நாள் நைட்டே அப்படி மைண்ட் அப்படி ரிலாக்ஸ் ஆகும். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் மற்றபடி ஊழியத்தை பற்றி மற்றவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு காதில் ரொம்ப போகாது. நான் வந்து என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே எப்படியாவது உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படணும், என் ஹஸ்பண்ட் பேர்லாம் வர வேண்டாம், நான் அதெல்லாம் லைக் பண்ணலை. சிலர் சொல்லுவாங்க என்ன ஊழியக்கார மனைவின்னுவாங்க, அவர் தான் ஊழியம் செய்கிறாரு, நான் ஸ்கூலில் தான் வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் என்ன ஊழியம் செய்கிறேன், நான் செய்யலை. ஏதோ ஒன்று ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மை, அது என் கடமை, நான் சொல்கிறது என் கடமை, அதனால தான் செய்கிறேன். நான் யோசித்து பார்ப்பேன், நம்மளாம் மிஷினரியாக போகணுன்னு ஆசைப்பட்டோம்,
நம்மலாம் போனால் இங்கே செஞ்சுருப்போம், ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம், அதனால தான் ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு அடிக்கடி நான் ஃபீல் பண்ணுவேன். மற்றபடி வேறு எனக்கு கஷ்டம்லாம் இல்லை. யார் என்ன சொன்னாலும், யாராவது என்ன சொன்னாலும் நிறைய காரியங்கள் எனக்கு உள்ளுக்குள்ளே போகாது. நான் அந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுருவேன். நிறைய நினைப்பாங்க, இவ எதுக்கு இப்படி போகிறா, அவள் பெருமையாக போகிறாளோன்னெலாம் நினைக்காங்க, சொல்கிறவங்க இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அது காதுக்குள்ளே நிறைய போகாது. அதுதான், அது என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியான்னு கேட்பேனே ஒழிய அதுக்குள்ளே டீப்பாக அதுக்குள்ளே அர்த்தத்தையோ எதையுமே நான் யோசிக்க மாட்டேன், அப்படியே போயிடுவேன். அதனால் எனக்கு வந்து ஏம் வந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அதனால் என் ஹஸ்பண்டை யார் என்ன சொன்னாலும் அப்படியான்னு கேட்டுக்கிடுவேன், என்ன யார் சொன்னாலும் எப்படியான்னு கேட்டுக்கிடுவேன், அவ்வளோதான். ஆண்டடி நாமம் மகிமைப்படணும். அதுக்காக தான் ஆண்டர் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சிருக்காரு, நம்மளை சின்ன வயசுலேயே தேர்ந்தெடுத்திருக்காரு. அவருடைய தேர்ந்தெடுப்புலாம் பயங்கரம். நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காரா அப்படின்னா அதுக்கே நம்ம எத்தனையோ கோடி நம்ம நன்றி செலுத்தணும். அதனால் ஆண்டடி நாமம் மகிமைப்படணும், அவ்வளோதான். நம்மளால் ஆண்டடி நாமம் தூஷிக்கப்பட்டுறணும், அதுதான் ரொம்ப ஏமாவே இருப்பேன். அதனால் ஒரு சின்ன தவறு கூட நடந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஹஸ்பண்ட் செய்கிறது சிலது ஏதாவது எனக்கு பிடிக்கலன்னா நேரே சொல்லிடுவேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஏதாவது ஒன்று நான் சொல்லிடுவேன். அது அவங்க தப்பாக எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இதுதான் பயம், நம்ம இது தப்பாக செஞ்சிடக்கூடாது, தப்பாக செஞ்சு ஆல்ரெடி நம்ம தூஷிக்கப்பட்டுறக்கூடாது. அந்த ஒரு பயம்தான் இருக்கும். மனுஷர் தான் பேசுகிறது தான் பேசுவாங்களே, யாரை தான் விட்டு வச்சாங்க. இப்போ உனக்கு வந்து ஒரு முறை நீர் கட்டி வந்துச்சு, அப்போ லேப்ராஸ்கோப்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, மறுபடியும் அந்த நீர் கட்டி வளர்ந்துச்சு. இப்போ டாக்டர் மறுபடியும் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னப்போ இன்னொரு டாக்டர்கிட்ட நம்ம செகண்ட் ஒப்பீனியனுக்காக போனோம். பல சோதனைகள் எடுத்து புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பயாப்சி வரைக்கும் எடுத்து புற்றுநோயின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கஷ்டமான நாட்கள். ஆனால் கடைசியில் அது அறுவை சிகிச்சை செய்து அந்த கட்டியை எடுத்து சோதித்த போது புற்றுநோய் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. அது வந்து ஒரு ஆச்சரியமான, அது ஒரு அதிசயமான ஒரு அற்புதம். அது அந்த நாட்களை பற்றி சொல்லு, அதை எப்படி நீ கடந்து போன? அது ஃபஸ்ட்டு வந்து கட்டி அதை கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஆப்ரேஷன் இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து என்கிட்ட கேன்சர்னு சொல்லலை, கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும், சீக்கிரமாக வரணுன்னாங்க. அப்போது வந்து டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன் போர்ஷன் முடிக்கணும், 10th வேறு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன், நான் போர்ஷன் முடிச்சுட்டு தான் வருவேன். நாங்கள் அதோட இவனுடைய ஆப்ரேஷன் முக்கியம். நாங்கள் ஆனால் இல்லை டாக்டர், நான் போர்ஷன் முடிச்சுட்டு வரேன், பிள்ளைங்க படித்து பாஸ் ஆயிடுவாங்க, முடிச்சுட்டு தான் வந்தேன். போனேன். ஆப்ரேஷனுக்கு முந்தின நாள் டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர், 5 கீமோ கொடுக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. கேன்சரா? எனக்கு கேன்சர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை டாக்டர், கேன்சர்லாம் கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணுங்க, கட்டியே எடுத்துருங்க, யூட்ரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னே. அவங்க நீங்கள் என்ன இவ்வளோ சீரியஸ், நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, 5 கீமோ போடணும், இந்த பாருங்கள் ரிப்போர்ட் இந்த இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு கேன்சர் கிடையாது டாக்டர், எனக்கு நீங்கள் யூட்ரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நான் டாக்டருக்கு நான் இப்படி ஆர்கியூ பண்ணோடனே நான் கன்சல்ட் பண்ண டாக்டர் இல்லை, ஆப்ரேஷனுக்கு வேறு டாக்டர் கூப்பிட்டுருக்காங்க, அந்த டாக்டர் தான் சொல்கிறாங்க என்கிட்ட. உடனே நாங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டர் என்ன எப்படி பார்த்தாங்க. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்யுங்க டாக்டர். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டோம், ரிசல்ட் வந்து டெஸ்ட்டுக்கு போய் ரிசல்ட் வந்துட்டு திருப்பி கேன்சர்னால் நாங்கள் 1 வீக்கில் திருப்பி ஓப்பன் பண்ணுவோம், திருப்பி அடுத்த சர்ஜரி பண்ணுவோம் நாங்கள். அப்போது இப்படி யோசிச்சே எனக்கு என்ன சொல்லலான்னு தெரில. 2 டாக்டர் சுற்றி நின்று சொல்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும். அந்த டாக்டர் உங்களுக்கு எது சரின்னு படுதோ செய்யுங்க டாக்டர், எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு நான் கையெழுத்து போட்டு நான் எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்லலை. நான் வேகமாக ரூமுக்கு போயிட்டேன். ரூமில் போய் உட்காந்து ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இந்த கேன்சர் மட்டும் எனக்கு வரக்கூடாது, எனக்கு என்னமோ ஒரு வைராக்கியம் அதில், அது கேன்சராகவே இருக்கக்கூடாது, எனக்கு தெரியாது அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க, வந்தாங்களா, நான் சின்ன செல்ஃபோனில் என் மைண்டை மாற்றுறதுக்காக ஒரு சின்ன கேமை போட்டுட்டு இருந்தேன். நான் வந்தது கூட யாருன்னே தெரியாது, வந்து இப்படி நம்ம ஆடுக்கிட்டே பார்த்துட்டே இருந்தேன்னா டாக்டர் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் கேம் விளையாண்டுட்ருக்கேன் அப்படின்னு. உடனே சிரிச்சிட்டு, ஒன்றும் யோசிக்கக்கூடாது, நான் என்ன மேடம் யோசிக்கக்கூடாது, கேன்சர்னா அது டாக்டர் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லலையே, அவங்க தானே சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்னாங்க என்கிட்ட. சொல்லிவிட்டு நைட்டு தூங்கிடணும், 10 மணி வரைக்கும் பார்ப்பாங்க, தூங்கலைன்னா ஸ்லீப்பிங் டோஸ் போடுவாங்க. நாங்கள் நினச்சி நம்ம இதுக்கு தூங்காமல் இருக்க போகிறோம், எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம், என்றைக்கு நம்ம தூங்காமல் இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி டாக்டர் அப்படின்னு. நான் 9:30க்கெலாம் நான் தூங்கிட்டேன், நர்ஸ் வந்து பார்த்ததெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் அடுத்த நாள் நான் எதையுமே சீரியஸாக எடுக்கலை. என்ன கவனிக்கிறதுக்கு என்னுடைய
உடன்பிறவா சகோதரி சித்ரான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் எனக்கு கூட இருந்தாங்க. எங்கள் அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. அக்காவும் பார்க்குறக்கு முடியாது. ஸோ அவங்க தான் எனக்கு ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவள் வந்து அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட்கிட்ட இப்படி அக்காவுக்கு சுகம் இல்லை, கேன்சர், ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு அவர் பயந்து ஓடி வந்திருக்கார். அவர் வரார், வாங்க தம்பின்னு சொல்லி நான் சிரிக்கேன். அவர் என்ன இப்படி சீரியஸாக பார்த்தாரு, சிரிக்கவே இல்லை. எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டேக்காருன்னு எனக்கு வருத்தமாக இருக்குச்சா, நம்மளை பார்த்து சிரிக்க கூட மாட்டேக்காருன்னு. அவர் இவங்களை வெளியே கூப்பிட்டு என்னதோ பேசியிருக்காரு. இவங்க உள்ளே வந்தாங்க, ஏய் முழங்கால் போட்டுனாங்க. முழங்கால் போட்டு ஜோம்னுன்றாங்கன்னு நானும் ஜோம் பண்ணேன். அவங்க ரொம்ப நேரமாக ஜோம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் தான் ஜோம் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு பயமே எனக்கு இல்லை, ஏன்னா உள்ளத்துலேயும் பயமே இல்லை. அப்போது சாயங்காலம் ஆப்ரேஷனுக்கு போகும்போது எங்கள் அப்பாலாம் வந்துட்டாங்க. எங்கள் அப்பா ஜோம் பண்ணி விட்டுட்டு அழுதாங்க. எதுக்கு அழுறாங்க, நம்ம ஆப்ரேஷன் போகிறனால அழுறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் வெளியே ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவருக்கு ப்ரைஸ் லார்ட் சொல்கிறேன். அவரும் சொல்கிறாரு, அவரும் சிரிக்கவே இல்லை. எல்லாரும் துக்கமாக இருக்காங்க. எனக்கு வந்து அது ஒரு வருத்தமாகவே எனக்கு உள்ளே போகலை. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இடையில நான் கண்ணை திறந்து பார்த்தேன். அப்போது சில பார்ட்ஸ் எல்லாம் அப்படி வெளியே எடுத்துகிட்டு இதெல்லாம் கட் பண்ணிடுவோமான்னு கேட்குறாங்க. அதையும் நான் பார்த்தேன். பட் எனக்கு அதுவும் உள்ளே பார்த்தேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் பார்த்துட்டு திருப்பி அன்கான்சியஸ் ஆகிட்டேன். அவ்வளோதான், ஒரு 2 செகண்டு தான். அப்புறம் திரும்ப அவங்க டாக்டர்ஸ்க்குலாம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், செக் பண்ணிவிட்டு வரட்டும், ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம சப்போஸ் அது கேன்சராக இருந்துச்சுன்னா நம்ம யூட்ரஸ் மூவ் பண்ணிடணும், இல்லைனா நம்ம தையல் போட்டுடலாம்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து சொன்னாங்க, அது எனக்கு காதில் விழுந்தது, கேன்சர் இல்லை, சாதாரண கட்டி தான் சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க நம்ம எழுப்பி சொல்லிடுவோம் அப்படின்றாங்க. அடுத்த டாக்டர் சொல்கிறாங்க வேண்டாம், சொல்ல வேண்டாம், நம்ம தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தைச்சிட்டு அப்புறம் வெளியே ரிசல்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் போய் ரூமில் கொண்டு போடும்போது தான் நான் முழித்தேன். எனக்கு அது ரொம்ப மைண்டில் பாதிக்கலை. 1 வீக் அங்கே இருந்தோம். கிளம்பி வரேன்னு நினைக்க நான் சொன்னேன், ஜாலியாக ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு போகிறோன்னே, ஜாலியாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து சிரித்தாங்க. எனக்கு அது ரொம்ப சீரியஸாக தெரியலை. அப்புறம் 6 மந்த்ஸ் கழித்து போய் டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க, பண்ணணும். ஒன்றும் இல்லை. இது நடந்து ஒரு 14 வருஷம் ஆயிட்டு, 12 வருஷம் ஆயிட்டு. ஆண்டோடைய கிருபையினால் இன்னை வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய மிராக்கிள், அது இருந்துச்சோ இல்லையோ, கர்த்தர் சுகம் கொடுத்துருக்காரு. அது எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என் மனசை பாதிக்கலை. அது இருந்துச்சுன்னு சொல்லும்போது என்னை மனசை பாதிக்கலை. அதுக்கப்புறம் ஒரு இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்காருன்னு மட்டும் நான் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீ ஒரு மருமகளாக வந்து எங்கள் அம்மாட்ட, அதாவது உன்னுடைய மாமியார்கிட்ட எந்த மோதலும் எனக்கு தெரிஞ்சு வந்ததில்லை. அதே மாதிரி உனக்கு 2 மருமகள் இருக்காங்க, அவங்களோடையும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த மோதலும் வந்ததில்லை. எப்படி உன் மாமியார்கிட்டையும் மோதல் வரல, உன்னுடைய 2 மருமகள்கிட்டையும் மோதல் வரல, அதனுடைய ரகசியம் என்ன? எங்கள் அத்தை என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, முதல் தடவையே அங்கே போகணும். எப்போவுமே எல்லா மாமியாரை வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற மருமக நகை போட்டிருந்தா அதை போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு வரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நகை போடுறது பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், அப்போதான் அந்த என்னுடைய உடன்பிறவா சகோதரிக்கு கல்யாணம். அப்புறம் கல்யாணத்துக்கும் நீங்கள் என்ன நகை போட விடலை, வேண்டான்ட்டீங்க. நான் பார்த்தேன், அதை எதுக்கு பெட்டிக்கில் வச்சு பூட்டி பத்திரப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சிமார்களுக்கெலாம் போட்டுக்கோங்கம்மா, கல்யாணத்துக்கு அக்கா கல்யாணத்துக்கு எல்லா நகையும் போட்டுக்கோங்கன்னு எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டேன். அவங்க தான் போட்டிருந்தாங்க. போட்டுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன். அப்புறம் சென்னைக்கு வேறு நான் போகிறேன், நான் கொண்டு எங்கே வைக்க, நீங்களே வச்சுக்கோங்க, நான் வரும்போது வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா நகையும் கொடுத்துட்டு நான் போயிட்டேன் சென்னைக்கு. போகும்போது ஒரு தாலி செயின் மட்டும் போட்டிருந்தேன், ஒரு சின்ன கம்மல் தான் போட்டிருந்தேன். சின்ன ட்ராப்ஸ் கூட நீங்கள் போட விட மாட்டீங்க எல்லாப்போ போட்டிருந்தேன். அப்போ அத்தை வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கலை. அன்னிக்கிட்ட தான் போயிட்டு கல்யாணத்தன்னைக்கு நகை போட்டிருந்தாம்மா, இப்போ ஒன்றுமே போடலையே அப்படின்னு கேட்டாங்களாம். அண்ணி சொன்னாங்க என்கிட்ட, அம்மாவி கேட்டாங்க நீ எப்படின்னாங்க. உடனே அண்ணி நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன், உங்கள் அண்ணனுக்கு போடுறது பிடிக்காது அண்ணே அப்படின்னு தான் சொன்னேன். அவங்களும் ஒன்றுமே என்கிட்ட சொல்லலை, எதுக்கு அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு என்கிட்ட யாரும் கேட்கல. யாரும் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பா என்ன கொடுத்தாங்கன்னு என்கிட்ட யாருமே எதுவுமே கேட்கலை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே நகரக்கம் வாங்காட்டா கூட வந்த மருமக என்ன போட்டிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. எங்கள் அத்தை அதை பார்க்கவும் இல்லை.
அப்புறம் ஒரு நான் 5-6 மாதத்தில் நகையெல்லாம் விற்றுட்டு நான் வீடு கட்டிடுவோம், எதுக்கு அங்கே கூட போடவும் கூடாது, எங்கே கொண்டு பத்திரமா வைக்க அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு லேண்ட் வாங்கிட்டு தான் அத்தைக்கிட்ட சொன்னேன். அப்படி நான் கொடுத்துட்டு லேண்ட் வாங்கினேன்னு. அதுக்கு என்ன எங்கள் அத்தை எதுவுமே சொல்லலை. வீட்டுக்கு போனாலும் எங்கள் அத்தை என்ன சமைக்க விட மாட்டாங்க, அவங்களே சமைச்சு வச்சுருவாங்க, ஒரு பாத்திரம் கூட வளர்க்க விட மாட்டாங்க. ஆனால் நான் செய்வேன், அத்தை நான் செய்கிறேன் செய்வேன். அதனால் நானுமே யார்கிட்டையும் மருமகிட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டனால நான் கேட்கல, யார்கிட்டையும் கேட்கல. வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வாமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன, நம்ம மருமகா நல்லா இருக்கணும் ஃபேமிலியில். அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்ற வார்த்தைலாம் வரவே கூடாது. 2 பேரும் நல்லா இருக்கணும். அதில் பையனுக்கெலாம் ஃபஸ்ட்டுலாம் கல்யாணம் நடந்திருக்கும் போது அவன்கிட்ட நான் கேட்டேன், அவளும் வேலைக்கு போகிறா, நீயும் வேலைக்கு போகிற, வீட்டில் நீ ஏதாவது கிச்சனில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டேன். ஆமாம் நான் செய்வேன்னு சொன்னான். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீ ஹெல்ப் பண்ணணும், 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால நீயும் ஹெல்ப் பண்ணாதான் முடியும், அவள் பாவம் தானே அப்படின்னு சொன்னேன். அவனும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டான். நான் செய்வேன், பாத்திரம்லாம் விளக்கி கொடுப்பேன் அப்படின்னா. இவங்கிட்டையும் நான் சொன்னேன், மூத்த பையன்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், நீ ஹெல்ப் பண்ணணும், வீட்டுக்கு வந்து போகணும். அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து போகணும். இவங்ககிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து போகணும், வீட்டில் வந்து இருக்கணும், அப்பா அம்மா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு எல்லாரும் பிள்ளைங்க தான், மருமகளும் 2 பேருமே எனக்கு பிள்ளைங்க தான். எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நான் நினைக்கிறேன். சிஸ்டர் ஏஞ்சலே, நீங்கள் வந்து நான் ஒரு பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணணும், எனக்கு ஆண்டவர் ஒரு வியாதியிலேருந்து சுகம் கொடுக்கணும், எனக்கு ஏதாவது தீர்க்க தரிசனம் வரணும், ஏதாவது வேறு வெளிப்பாடு வரணும் அப்படின்னு சராசரியாக எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்த மாதிரியே தெரில. ஆமாம், எனக்கு அது எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு? இல்லை, முதல்ல ஃபஸ்ட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, அதாவது புதுசுலலாம் ஜோமன்னா அற்புதம் நடக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வேலைக்காக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கள் நடந்துச்சு, அது அற்புதம் நடந்துச்சு. அப்புறம் வெளிநாட்டுக்கு போச்சொல்லையும் இவங்களுக்கு அந்த வேலை கிடைக்க சான்சஸே இல்லை, இவங்க ரிசைன் பண்ணிட்டு வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்பவும் நான் சாட்சி சொல்லிட்டு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணேன், அப்போ கிடச்சிது. அப்போ இப்படி மூவ் பண்ணிட்டு போகும்பொழுது அங்கே போனதுக்கப்புறம் தான் வெறும் அற்புதத்துக்காக மாத்திரம் அவரை தேடின மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுகமாகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு அது திருப்தியாக, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருந்த மாதிரி இல்லை. இப்போ இது இல்லை, இதை காட்டில் ஒரு என்னுடைய நோக்கத்தை வேறு வச்சுருக்கிறாரு, அதை அறியணும்னு நான் ஆசைப்பட்டவன் தான், அதுக்கு தெரியும் எனக்கு. அப்போ எந்த சூழ்நிலை என்ன நடந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2018 இருந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப சிக்கான கை உடஞ்சி கஷ்டப்பட்டேன். ஆனாலும் அந்த எந்த ஒரு இடத்துலையும் அவர் விட்டு விளக்கக்கூடாது. எந்த சூழலை வந்தாலும் நான் சண்டே கிளாஸ் போயிடுவேன். அப்போ அவங்க உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எப்படி இந்த இதுலேயே நீங்கள் சண்டே கிளாஸ் எடுக்க வந்துட்டீங்க? எனக்குன்னா அவ்வளோ டிப்ரெஷன் ஆகி மாத்திரலாம் போட்டுட்டு இருந்தேன். நான் சர்ச்சுக்குள்ளே போனோடனே இந்த பிள்ளைகளை பார்த்தோன்னே அப்படியே மைண்டு மாறிடும். அப்படி அவ்வளோ ஹாப்பியாக எல்லாம் கால் வலி, பயங்கர வலியோடு போவேன், கால் ஊன முடியாமல், அந்த குதிங்கால் ஹில்ஸ் போகிறதுனால ரொம்ப கஷ்டப்படுவேன், கால் நடக்க முடியாமல் போவேன். பட் பிள்ளைகளை பார்த்தோன்னே கீழே தான் உட்காருவேன், சேரில் உட்கார மாட்டேன். கீழே உட்காந்து இந்த பிள்ளைகள் கூட விளையாண்டு கதையை சொல்லி கொடுத்துட்டு வெளியில் காரில் வந்து ஏறணும்னா பழையபடி கால் வலிக்கும். அதனால தான் இவங்க சொன்ன மாதிரி தான் ஊழியம் பண்ணுறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி இல்லாத மேனேஜ் பண்ண சொல்ல டீச்சர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, எங்கள் வீட்டில் அங்கே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே லீவு. ஸோ ஃப்ரைடே சர்ச்சுக்கு போனோன்னேக்குன்னா மார்னிங் போயிட்டு மத்தியானம் 12க்கு மேலே தான் வீட்டுக்கு வருவோம், வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சது. அப்புறம் சாட்டர்டே சண்டே கிளாஸ் போகணும். ஸோ எங்கள் வீட்டை பொறுத்தளவில் வெளியிலேயே போக முடியல. என் பையனுக்கு அதுதான் கோவம், வெளியில் கூட்டு போக முடியாங்க, அப்பா நீங்கள் சண்டே கிளாஸ் போயிடுறீங்க, ஏன்னா அவனும் கூட வருவான். இவங்க தான் வந்து எங்களை ட்ராப் பண்ணணும், திரும்ப பிக்கப் பண்ணணும், கரெக்டாக இருக்கும், வந்து திரும்பி காஃபி போடணும், கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நீ வேணால் சண்டே கிளாஸை விட்டுறேன். ஒரு 4 இயர்ஸாக எனக்கு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா 2022 அப்புறமா என் பையன் நீங்கள் போகக்கூடாது, சண்டே கிளாஸ்க்கு போகக்கூடாது, போதும் அப்படின்னா நானே எங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட ஓயாமல் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவர் இல்லை சிஸ்டர் நீங்கள் வாங்க, ரொம்ப நல்ல பிரதர், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அப்புறம் அங்கிள், எங்களுக்கு கிடச்ச அங்கிள் ரொம்ப கிஃப்டட், நல்ல அங்கிள். அவங்க பாஸ்டருங்களும் இந்த வருஷம் கூட நான் மார்ச்சில் அங்கிள் கிட்ட தான் சொன்னேன், அங்கிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கால் வலி இருக்குது, எல்லாத்துக்கும் வலி இருக்குதுமா, எனக்கும் ரொம்ப கால் வலிக்குது, உங்களுக்கு கிடைச்ச ஊழியத்தை நீங்கள் நல்லா செய்கிறீங்க, விடாமல் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டை சொன்னேன், இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வார்த்தையை விடுன்னு சொல்லவே கூடாது. எனக்கே முடியலை, ஆனால் நான் போகணுன்னு அந்த பில்டிங்கோடு இருக்கிறேன். எனக்கு வந்து என்ன நான் முழுசாக செய்யணும்னு ஆசைப்படுவேன். எந்த ஒரு வேலைன்னா என்னை நம்பி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிள்ளைகளை அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கணும். அது என்னமோ அது சின்ன அங்கே மாத்திரம் இல்லை, பொதுவாகவே எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, நான் யார் வீட்டுக்கு போனாலும் சரி,
அந்த பிள்ளைகளை கேரிங் பண்ண சொல்ல நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அதில் வந்து நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். யார் சொன்னாலும் இல்லை, அது மொத்தமாக இருக்கிறாங்க, அது நம்மளுடைய பிள்ளைகள் நான் பார்க்கணும். அது கூட சில சமயம் சத்தம் போடுவாங்க, என்னக்கா எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்கள் மொத்தம் பார்க்கணும் கட்டாயம் கிடையாது, எல்லாரும் ஷேர் பண்ண சொல்லுங்கம்பாங்க. பட் அந்த பொறுப்பை வந்து தட்டி கழிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்ம முடியும்ல, நம்ம பண்ணுவோம், முடியாத பட்சத்தில் நம்ம போகலன்னா வேண்டாம், பட் நம்ம முடியனா செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுவேன். பட் நல்லாவே சிக்காக இருந்தேன். சிக்காக இருக்க சொல்லியும் ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு நல்லா பலன் கொடுத்தாரு. அந்த இடத்துல போய் அந்த 1 hour 2 hours அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிக்காகி இவங்க திட்டுவாங்க, அது வேற விஷயம். ஏன்னா வீட்டில் வேலை செய்ய மாட்டேன், சண்டே கிளாஸ்க்கு ஓடிடுவேன். வந்து சின்ன சின்ன வேலை, அது சமையல் ரொம்ப சமையல் பண்ண தானே வேலை இருக்கும். இவங்க நானும் பையன் காலேஜுக்கு போனதுலேருந்து நாங்கள் 2 பேரும் தான். அதனால் ரொம்ப வேலை இல்லை, ரெஸ்ட்டு தான். அதனால் அதுக்கு மத்தியிலையும் போச்சலையும் வேண்டாம், இதுக்கு போட்டு சண்டே சாட்டர்டே கொஞ்சம் ரெஸ்ட் எட, தூங்கி எந்திரியாம்பாங்க. இல்லை முடிஞ்ச அளவுக்கு போவோம். ஏன்னா சொந்த நாட்டில் பண்ணலை. பட் வெளிநாட்டில் கர்த்தர் இவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்துருக்குறாரு அந்த சின்ன பிள்ளைகளுக்கும். அதுவும் அந்த இடத்துல போய் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷில் தான் நடத்தணும். முதல்ல அது ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த சக்தி விநாயகர் ஸ்கூலில் கொஞ்சம் வேலை பார்த்தது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. மற்றபடிக்கு ரொம்ப ஃப்ளூயண்டெல்லாம் அப்பல அந்த பிள்ளைகளுக்கு புரிகிற அளவுக்கு பேசுகிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அதை மேனேஜ் பண்ணுவேன், அதை நடத்துறதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை கொடுத்தாரு. விபிஎஸ் 2-3-4 வருஷம் விபிஎஸ் போயிருக்கோம். அப்புறம் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு எடுக்கிறதுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. இப்போ பொதுவாக சராசரியான தேவ பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு ஊழியக்காரர் மேலே, சில ஊழியக்காரர் மேலே அவங்களுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கும், அல்லது ஒரு ஸ்தாபனத்து மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். நாங்கள் இத்தனை வருஷம் உங்களை கவனித்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்தாபனத்தின் மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்டதாக தெரியல, அல்லது ஒரு தனிப்பட்ட ஊழியக்காரர்கள் மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்டதாக தெரியல. நீங்கள் வசனத்தின் மேலே தான் ரொம்ப ஈர்க்கப்படுறீங்க. இதான் வசனம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 உறுதியான, ஒரு தெளிவான, அதில் கண்டிப்பான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்க. இப்போ நடைமுறையில் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியது வசனத்துக்கு முரணா இருக்கு, இது சரியில்லை, இது இப்படி தான் இருக்கணும், வசனம் எப்படி சொல்லுது, வசனம் இதுதானா அப்படின்னு ரொம்ப வசனத்தை பற்றி நிறைய உங்களுக்கு ஆர்வம் இருக்கு. வசனத்தை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு? அது இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக தான் நிறையா அங்கே இந்த கொரோனாவுக்கு அப்புறமா எல்லாருமே பைபிள் நிறைய வாசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு இன்சிடென்ட்டே வந்துச்சு. அப்போ என்ன சொத்து சேர்த்தாலும் ஒன்றும் பிரோஜனம். ஏன்னா கொரோனா காலத்தில் எவ்வளோ பில்லியனர்ஸ் எல்லாமே தற்கொலை பண்ணிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் உட்காந்து எல்லாருமே நிறைய வசனத்தை வாசித்து போஸ்ட் போட ஆரம்பித்தோம். எங்கள் சர்ச்சில் உள்ள குரூப்பில் ஒரு லேடிஸ் குரூப்புன்னு இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பிச்சு. எங்களுக்கு ஒருத்தவங்க சண்டே கிளாஸில் பெல்சின் இருக்காங்க, அவங்க நல்லா வாசிப்பாங்க, திருநெல்வேலிக்கார பொண்ணு நல்லா வாசிப்பாங்க, நிறைய பைபிள் லெசன் நடத்துவாங்க, நிறையா அந்த பிக்சரோடு அனுப்புவாங்க எங்களுக்கு. ஐசாயாலாம் ஃபுல் நடத்துகிறாங்க எங்களுக்கு, அப்படி நல்லா நடத்துனாங்க. அதே மாதிரி இன்னொரு பிரதர் இருக்கிறாங்க, அவங்களும் சொல்லி தருவாங்க. உங்களுடைய இதில் மெசேஜில் நான் வருவேன், நிறைய டவுட்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். என்ன நினைக்குன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தா சுற்றி பார்த்தா எல்லாமே எல்லா டினாமினேஷன்லேயுமே நிறைய பாலிட்டிக்ஸ் தான் உள்ளே இருக்குது. வெளியரங்கமாக தான் செய்யப்படுது. பேஸ் வந்து இல்லாதது போல் தோணுது எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரேயர் நடத்துகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், என்னுடைய சொந்த கடமையை நான் செய்யாமல் போய் அதுக்கு நான் ஓடி போய் சொந்த கடமையனா அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கடமையை நான் செய்ய தவறிட்டு நான் போயிடாது வேஸ்ட்டில் அது. அப்போ எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நிறைய கொஸ்டின் கேட்டேன். எனக்கு வீட்டுக்கு ஜோம் பண்ண வந்த பாஸ்டர்ட்டையோ ரெவரண்ட் மாஸ்லாம் கேட்க தான் செய்கிறேன். இதெல்லாம் இருக்குதுயா, இதை தாண்டி நம்ம எப்படி இருக்க முடியும், எது பேஸ்ட்டு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அது உண்மைதாமா அப்படின்னு இப்போ கூட ரீசெண்டாக சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாருமே இல்லை நாங்கள் கூட்டத்துக்கு போகணும், நாங்கள் அந்த ஜெபத்துக்கு ஓடுறோம், இந்த ஜெபத்துக்கு ஓடுறோம், இந்த கூட்டம் நடத்தணும், இத்தனை மணிக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கணும், எல்லாம் கரெக்டு. பட் நம்மளை நம்பி கொடுத்த ஆத்துமாக்கள், வீட்டில் உள்ள ஆத்துமாக்களையே ஆதாயப்படுத்தாமல் வெளியில் ஓடி போய் இவன் இருக்கிறாங்க. இயேசுவுக்கு சொந்த ஊர்லேயே அவரை அக்செப்ட் பண்ணாதவங்க இருக்க தான் செஞ்சாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய பொறுப்பை கையில் கொடுத்தானே போனார். அதே மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணிவிட்டு பார்க்கலாமே, அதை பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லையே. அது கிறிஸ்தவங்க மத்தியில் நிறைய குறைஞ்சிக்கிட்டு வருது பிரதர். இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மத்தியில் வந்து அந்த அன்பே இல்லை. பட் வெளியரங்கமாக ஊழியம் பண்ணுறாங்க. இந்த ஊழியத்தை விட்டுட்டோம், இந்த பெயரை போகாமல் விட்டுட்டோன்னா தப்பாக போயிடும். இந்த ஜபத்துக்கு போகலைன்னா அவர் தப்பாக நினைப்பார். அப்போ நான் அன்பில் வாரேன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் பேச வாரேன், எங்கள் அப்பா கிட்ட நான் போய் நான் கொஞ்சம் கதை அவர்கிட்ட நான் சொல்ல வாரேன், என்னோட கஷ்டத்தை சொல்ல வாரேன்னா இல்லை பிரதர் என்னவோ நினச்சிக்கிடுவாங்க அதனால நான் போகிறேன் அப்படின்னு நான் வரேன்னா, அதுதான் எனக்கு தோணுச்சு. அது இல்லை, நான் என்ன முழுவதுமாக கொடுக்கணும். அப்போ அந்த டைமிங்கை நான் அவர்கிட்ட கொடுக்க சொல்ல நான் எனக்காக தான் நான் போகிறேன் அப்படின்றது இல்லாமல் கடமைக்காக போகக்கூடாது. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆலயம்ன்றது, கட்டப்பட்ட ஆலயம்ன்றது சபை கூடி வரக்கூடிய விசுவாசிகள் கூடி வரக்கூடிய ஒரு பொதுவான இடம், கரெக்டு. பட் எல்லாரும் ஒரு மனதோடு வரக்கூடிய இடமா அது இருந்தால் தான் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே நிறைய டினாமினேஷன் இருக்க சொல்ல அது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்மளும் விழுந்து போகிறோம், இல்லை அவங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம கண்டுக்காமல் போயிடுவோம் அப்படின்ற மாதிரியே
இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறத சந்தோஷமாக கொடுக்கணும் பிரதர். முதல் இதான் எனக்கு இப்போ நிறைய கவர் வருது, எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டா காணிக்கை வைக்கிறாங்க. அதில் பாருங்கள், சர்ச்சிலேருந்து 15 கவர் மாதத்துக்கு வந்துடுது. அப்போ அதில் பிரித்து வை, இந்த கவர் கொடுக்கிட்டா தப்பாக போயிடும். அது வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த மக்களாக உதாரத்துவமாக காணிக்கையை மோசே காலத்தில் வந்து ஆலயத்தை கட்டும் பொழுது நம்ம ஆசிரியப்பு கூடாரத்துக்கு காணிக்கையை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னோன்னா அவங்கவுங்க உதாரத்துவமாக தான் கொடுத்தாங்கன்னு போட்டோம். அப்படிப்பட்ட மனசு வரணும்னா சுற்றி இருக்கிற காரியங்கள் அகன்று போகணும். அப்போ ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடாத மனசு எப்படி வந்துச்சுன்னா பார்க்கக்கூடிய காரியங்கள் தவறாக இருக்குது. அப்போ அந்த தவறான காரியங்கள் சீர்திருத்தப்பட்டாதான் கொடுக்கக்கூடிய மக்கள் உற்சாகத்தோடு கொடுப்பாங்க. அது கொடுக்கக்கூடாதபடிக்கு காரியங்கள் நடந்தேறும். ஆனால் நான் காணிக்கை கொடுக்கணுங்க சொல்ல வந்து அது பெயரளவு ஒரு என்ன சொல்கிறது, கடமைக்குன்னு கொடுத்த மாதிரி. கடமைக்குன்னு இல்லை, அது என்ன சொல்கிறதுன்னா எனக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க அதனால் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அது தப்பாக தோணுது எனக்கு. அப்போ வசனத்தினுடைய அடிப்படை தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ நம்ம நிறைய நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா நீ என்ன செஞ்சியோ அதை உனக்கு கட்ட திரும்பி தருவார். நீ ஒன்றை கொடுத்தனா 10 தருவார். அதை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன மற்றவங்க என்ன செய்யணும்னு விரும்பி செய்கிறீங்களோ அதை உங்களுக்கு செய்யுது. இது நியாயப்பிரமாணம். மத்திய அப்படி இல்லை, எதனால அன்பில் செய்யுங்க அப்படிங்க சொல்ல அதுவே இல்லாமல் போயிடல. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவமே இல்லாத ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து வந்தனாலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக நான் வந்து முளைப்பாரி போட்டிருக்கேன் ஒரு ஹிந்துலேருந்து. அவ்வளவு அப்படி இருந்த என்னையே ஆண்டவர் பிரித்து நானும் நினைக்கவே இல்லை பிரதர் இப்படி வருவோம், இப்படி ஒரு கிறிஸ்டியனுக்குள்ள கெட்டுவோம், இவ்வளோ பைபிளை வாசிப்போம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ வாசிக்க ஆரம்பிச்சது இப்போ தான். அப்போ ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை வந்து கரெக்டாக நிறைவேற்றுறாரு. அந்தந்த பீரியடில் அவர் கரெக்டாக காயை நகர்த்திக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இல்லை விட்டுட்டார், இல்லை என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் தாண்டி நான் உங்க கூட தான் இருக்கிறேன்ற மாதிரி இவ்வளவு நாள் நடத்திட்டு வந்துட்டார். எனக்கு நடந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம். கிட்டத்தட்ட 4-5 சர்ஜரி எனக்கு நடந்திருக்கு. எனக்கு நான் இன்றைக்கி என் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் கையில் கெட்ட போட்டு கூட கீழே தான் தூத்துக்கிட்டு இருப்பேன். எல்லோரும் பார்த்துட்டு போகிறவங்க சத்தம் போடுவாங்க அந்த பெரிய கம்பை வச்சு. ஏன்னா எனக்கு முடியாதுன்னு படுக்கக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு அந்த ஒரு உண்டு, முடியாதுன்னு அவங்க அந்த வயசுலேயும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் அந்த இது உண்டு. அதை ஒரு காரணமாக காமிச்சிக்கிட்டு முடியலைன்னு உட்கார நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி செஞ்சிடணும். அப்புறம் இன்னொன்று ஏகப்பட்ட ஏமாத்து வேலைகள் நிறைய பார்க்கணுன்னு கோவம் வருது. அப்போ தான் நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறது எனக்குள்ள குணங்கள் மாறணும், இன்னும் நான் கோவத்தை குறைக்கணும். நிறைய கோவம் வருது. சில காரியங்கள் அப்படி தான் எங்கள் வீட்டை பொறுத்தவரை அவங்க சொல்லுவாங்க, இது இப்படி தானே விட்டுரு, அதை நினச்சி நம்ம டென்ஷனை ஏற்றுக்கக்கூடாது, அப்படி விட மனசு வராது. குடும்பத்துக்குள்ளேயும் சில இதை போய் சால்வ் பண்ணணும், பேசிடணும், அந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, இல்லை வேறு மாதிரி பெயரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் சொல்ல மாதிரி தான் நம்ம ஒதுங்கிருந்தால் நல்லதுன்ற மாதிரி இருக்க மனசு வர முடிக்குது. அது தப்பாக ரைட்டான்னு தெரியல. பட் அவங்களுடைய பார்வையில் அதுதான் கரெக்டு. வேண்டாம், நம்ம தலையிட்டதுனால அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும், அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க. உன்னையால் முடிஞ்சால் நீ உதவி பண்ணு, இல்லை ஒதுங்கிடு அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். எனக்கு வேண்டாம், தேவையில்லாத காரியத்தில் தலையிடாதபடிக்கு ஒதுங்கிடணும். ஆனால் அது இருக்க முடியலை. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெளியிலேயும் சரி. முதல்ல எனக்கு வந்து ஊழியக்காரங்கள் அடிமட்டத்தில் இருந்து இப்போ என்ன நினைக்கினா குவாலிட்டியாக குவான்டிட்டியாக. இப்போ குவான்டிட்டி தான் தேவைப்படுது, குவாலிட்டி இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தெரியுது, ஆனால் எதுக்கு ஆண்டவர் வந்தான்றது மறந்துட்டாங்க. ஜெபம் ஆண்டவர் தந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கிடைக்கல, லேட்டாகுதுன்னு போயிடுறாங்க, பின்மாற்றம் அடைந்து போயிடுறாங்க. இப்போ எங்கள் சர்ச்சு மூலமாக நிறைய தமிழகத்தில் நிறைய சர்ச்சு கட்டுறோம். அவங்களாம் கல்லறைக்கு இடம் இல்லைன்னு சொல்லி பின்மாற்றம் அடைந்து போகக்கூடாது நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துட்டோம், அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு கல்லறைக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா நாங்கள் இடம் தர மாட்டோம். அப்போ இல்லை உறுதியாக இருக்க முடியாத அளவுக்கு மக்கள் பின்மாற்றம். ஏன்னா அவங்க உலகத்தில் தான் இருக்கிறாங்க, நம்மளும் அப்படி தான் இருப்போம். நம்மளும் இன்றைக்கி நம்ம சர்ச்சுன்னு சொன்னாலும் அப்படி தான் செய்வோம். அது கொஞ்சம் சூழ்நிலை மாறணும். அப்போ போடக்கூடிய பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக போடணும். என்ன சூழ்நிலை வந்தாலும், வாழ்வோ சாவோ, என்ன பவுல் சொல்ல மாதிரி தான், என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த ஸ்ட்ராங் போடக்கூடிய அவங்களுக்கு யார் போட்டாது? அவர் நியாயப்பிரமாணத்தை தான் கத்திருந்தார். இருந்தாலும் அந்த கடைசியில் அவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படி எப்படி அவர் அந்த மாற்றம் வந்துச்சு? அவருக்கு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய துன்பப்படுத்திக்கிட்டு இருந்த அவர் அப்படி மாறினது காரணம் என்ன? இல்லை, அவர் நியாயப்பிரமாணத்தை தான் சரி உண்மை நினச்சிட்டு இருந்தார். ஆமாம், அதனால அதில் வைராக்கியமாக இருந்தார். அவர் தன்னை பற்றி சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றமற்றவன் சொல்கிறேன். ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு, நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார், கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்துக்கான நிறைவேறுதல்ன்ற வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சது. இந்த வெளிப்பாடு கிடைச்ச பிறகு அவர் முழுசும் இதான் சத்தியம் அப்படின்னு அந்த சத்தியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். அந்த ஒப்பு கொடுத்தல், அந்த அர்ப்பணிப்பு தான்
பவுல் அப்படி மாற்றிச்சு. மாற்றிச்சு. அந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு வரணும் இல்லை எல்லாத்துக்கும். முதல்ல வெளிப்பாடு வரணும். அதாவது எதை நம்புறாங்களோ அதுதான் அவங்கள பாதிக்குது, அவங்க வாழ்க்கையை ஆட்டி படைக்குது. அப்போ வந்து நம்பிக்கை சரியான நம்பிக்கையாக இருக்கணும். பைபிளை சரியாக புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஊழியம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை நம்பணும். நம்ம என்ன அறிஞ்சிக்கிட்டோமோ அதை நம்பணும். அப்போ அதை நம்பும்போது தான் நம்ம வாழ்க்கை மாறும், அதுக்கேற்ற மாதிரி மாறும். சிலர் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை, புரிஞ்சுக்கிறதே இல்லை. சிலர் புரிஞ்சுக்கிட்டாலும் அது கிடக்கட்டும், உலகத்தோடு ஒத்து போயிடுவோம். பெரும்பாலான நீங்கள் சொன்ன மாதிரி குவான்டிட்டி மெஜாரிட்டியோடு நம்மளும் ஜால்ரா அடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது அது அநேகருக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, அதை தான் இல்லை இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதில் 10 பேரை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 10 பேர் வந்து 10 பேர் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அது. அதாவது ஊழியம்ன்றது இப்போ எப்படி ஆகிட்டுன்னா ஈவெண்ட் பேஸ்ட். ஒரு பெரிய கூட்டம் நடத்தணும், இவ்வளோ பேர் வந்தாங்க, என்ன இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு அது ஒரு ஈவெண்ட் பேஸ்ட். ஒரு நிகழ்ச்சியை நடத்தினா அது பெரிய ஊழியம் நினைக்கிறாங்க. நிகழ்ச்சிகள் தேவை, ஆனால் நிகழ்ச்சிகள் மட்டும் ஊழியம் கிடையாது. அந்த நிகழ்ச்சி சரியான நோக்கத்தோடு நடக்கணும். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்னொன்று வந்து பில்டிங் பேஸ்டு. பெரிய பில்டிங் கட்டணும், அதில் கருவிகள், அந்த கருவி வைக்கணும், இந்த கருவி வைக்கணும், அதுக்கு பணம் சேகரிக்கணும், இப்படி போயிடுறாங்க. பில்டிங் தேவை. ஒரு கூட்டம், ஒரு ஊழியத்துக்கு ஒரு பில்டிங் தேவை, ஒரு சபைக்கு ஒரு பில்டிங் தேவை, அவ்வளோதான். ஆனால் பில்டிங்க்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இப்போ நடக்குது. பெரிய லேண்டு வாங்கணும், பெரிய பில்டிங் கட்டணும், நிறைய கருவிகள் வாங்கணும், நிறைய பெரிய கூட்டங்கள், பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தணும். அப்போ பணம் நிறையா தேவைப்படுது. இப்போ பணம் நிறையா தேவைப்படும் போது ஜனங்களை கொடுங்கன்னு அளவுக்கு அதிகமாக ப்ரெஷர் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய அந்த ஃபோக்கஸ் வந்து மாறிடுது. நமக்கு ஃபோக்கஸ் வந்து ஜனங்க மனம் திரும்பணும். 2 வரியில் சொல்கிறதா இருந்தால் மனம் திரும்பணும், மனம் திரும்பினவங்க மறுரூபமாகும். இந்த 2 தான் ஃபோக்கஸ். இந்த 2 ஃபோக்கஸை விட்டுடுறாங்க. நான் என் பீரியடில் தான் அந்த பில்டிங்கை கட்டினேன், நான் அந்த சபையில் இருக்கும்போது அந்த லேண்டு வாங்கினேன். நல்லது தான், லேண்டு தேவை தான். இப்போ அதில் அவங்க கவனம் வந்து திசை திரும்பிடுது. இன்னைக்கு பவுல் எவ்வளவோ சொல்லியிருக்கலாம்ல பிரதர், நாங்கள் போய் அந்த சபையை ஒரு நிர்வாகம் நான் தான் பண்ணினேன், இது நான் தான் பண்ணினேன், அப்படிலாம் ஏகப்பட்டது சொல்லியிருக்கலாமே. அவர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தவர். அந்த பெருமை அந்த ஒரு பெருசாக காணப்படுது இந்த ஆட்களில். அது ஊழியர்கள் மத்தியில் நிறையவே இப்போ காணப்படுது. சரியான அவங்க சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. 2வது புரிந்து கொண்டதை அவங்க நம்புறது இல்லை. இந்த 2 பிரச்சனையால தான் ஊழியங்கள் திசை மாறி, கவனம் வேற மாதிரி திசை மாறி போயிட்டு இருக்கு. நான் ஒரு சராசரி மனுஷன் இல்லை, வித்தியாசமான மனுஷன். ஊழியக்காரன்லேயே நான் ஒரு சராசரி ஊழியக்காரன் கிடையாது, ஒரு வித்தியாசமான ஊழியக்காரன். எப்படி என்னை வந்து நீ சமாளிச்சுட்டு இருக்க இத்தனை வருஷமா? சில நேரம் சமாளிக்க கஷ்டமாக தான் இருக்கும். சரி, ஊழியம் செய்கிறாங்க, ஆண்டவருக்காக செய்கிறாங்க. நான் அதை அந்த தாட்டை என் மனசில் கொண்டாந்துருவேன். ஊழியம் செய்கிற ஹஸ்பண்ட் தானே நான் கேட்டேன். ஆண்டவருக்காக ஓடணுன்னா சில நேரம் வசனம் இருக்குல்ல, தன் தகப்பனையாது தாயாது விட்டவங்க ஒருவேளை அப்படி தான் நம்மளை விட்டுட்டு போகணும் போல். சரி, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, கர்த்தருக்காக ஓடணும், அவ்வளோதான். ஓடுற ஓட்டம் கர்த்தருக்காக இருக்கணும் அப்படி கொஞ்சம் சகிச்சுக்கணும். ஏன்னா பேசுகிறது கூட நேரம் இருக்காது. நம்ம ஒரு வாரம் வீட்டில் இருந்தால் கூட நமக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது. நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன், ஏதாவது ஒரு வேலை வீட்டில் இருக்கும், அல்லது ஸ்கூல் வேலை எனக்கும் வீட்டில் வச்சு செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் ஏதாவது மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டுருப்பீங்க, பேசுகிறதுக்கு கூட நேரம் இருக்காது. சில நேரம் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்காங்களேன்னு இருக்கும். சரி, ஆண்டவருக்காக அதையும் நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சில நேரம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லையே. வீட்டில் நான் மொத்தத்தில் பார்த்தேன்னா எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுருவீங்க. எனக்கு அதனால் எனக்கு எந்த பேர்டன் இல்லை. எடுத்தது ஐயோ இந்த காரியத்தை பார்க்கணுமே, அந்த காரியத்தை பார்க்கணுமே. எனக்கு வந்து ப்ரொமோஷன் ஆன போதில் 14 மாதம் சம்பளம் வரலன்ற கவலையே எனக்கு இல்லை. ஏன்னா என்ன கேட்டாலும் வாங்கி கொண்டு தந்தீங்க. எந்த கஷ்டமுமே இல்லாமல் ஓடினதுனால எனக்கு அது ஒரு பெரிய ஐயோ காசு இல்லையே, பணம் இல்லையே, சம்பளம் வரலையே அப்படி நான் வந்து போராடலை. ஆனால் மனசில் ஒரு ஓரத்தில்
இவ்வளோ லேட் ஆகுதே, வராமல் போயிருமோ, அப்படி ஒரு தாட் வேணால் எனக்கு ஒரு சில நேரங்களில் வந்திருக்குமே இல்லையே. மற்றபடி வந்து வீட்டு பொறுப்பை வந்து ஏதோ நான் சமையல் பண்ணுறேன் அவ்வளோதானே ஒழிய, மற்ற என்ன ஒரு பொருள் வாங்கணும், என்ன வீட்டுக்கு என்ன செய்யணும்னாலும் நீங்கள் செஞ்சதுனால எனக்கு அது ரொம்ப பேடானா தெரியல. மொத்தத்தில் எனக்கு ஒன்றுமே நான் வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லாதபடிக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் ஏடிஎம்மில் கூட காசு எடுக்க தெரியாமல் நான் இருக்கிறேன். அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, அப்புறம் எனக்கு என்ன கவலை. சரி, ஏதோ ஒரு இது ஆண்டோடைய ஊழியம் நடக்கட்டும். நம்ம தான் போகலை, ஒரு ஊழியக்காரியாக போகணுன்னு ஆசைப்பட்டோம், போகலை. நம்ம ஹஸ்பண்ட் செய்கிறாங்க, செய்யட்டும் அப்படின்னு நினச்சி விட்டுரு. ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 3000க்கு மேலே. சில வீடியோஸை நான் கிட்டத்தட்ட 50,000 பேர் வரை கூட பார்த்துருக்காங்க. இந்த வீடியோ எத்தனை பேரை போயிட்டு சென்றடையும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து இருக்க போகுது, அதில் சேனலில் இருக்கும். அதனால் அது ஆயிரக்கணக்கான பேரை போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை பார்க்குற வியூவர்ஸுக்கு சொல்லக்கூடிய கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லலாம். ஏன்னா முடிக்கிறதுக்கு முன்னால் ஜெப குறிப்பாகவோ அல்லது ஆலோசனையாகவோ ஏதாவது நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் முறையாக பெண்களை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம். இது வரைக்கும் சமீபத்தில் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் 5 or 6 தான் போயிருக்கு. இப்போ முறையாக சகோதரிகளை இன்டர்வியூ பண்ணுறோம். மனைவிமாருக்கு, தாய்மாருக்கு, சகோதரிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய, குறிப்பாக சொல்லக்கூடிய ஜெப குறிப்பு அல்லது ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கள், நம்ம நிறைவு செய்யலாம். இல்லை, என்னுடைய தாட் என்ன நினைக்கினா, எல்லாத்தையும் சொல்கிறத நம்ப வேண்டாம். இதுதான் இந்த காரியம் இப்படி தான் நடக்கும்னு சொல்லி அவங்க சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் உட்காந்து வாசிங்க, என்ன நடக்குதோ அதை கர்த்தர் அனுமதிச்சுக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு அவர் யோபுவை எப்பவுமே காப்பாற்றிருக்கலாம். அவர் அந்த பொறுமையாக இருந்தார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை, லாபமோ நஷ்டமோ என்ன வந்தாலும் நான் அவருக்குள்ளே இருப்பேன். இதை தாண்டி போகிறதுக்கு பலன் மாத்திரம் கேட்கணும் தான். அந்த கிருபையை மாத்திரம் எனக்கு தாங்க அப்படின்றத கேட்கணும். 2வது, வசனத்தை நல்லா வாசிங்க. வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். எந்த தீர்க்க இது என்ன சொல்கிறது, என்னது, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, இப்போ புதுசாக வந்து அந்நிய பாசையை பேசலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர் சொன்னது அப்படின்னா யார் பரிசுத்தாவியை அந்நிய பாஷையை பேசி போனாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் நம்மளுடைய காரியம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம். அந்த சத்தியத்தை அறியக்கூடிய அந்த யோவான் 1:14 அதுதான். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இறங்கி வந்துச்சு. அந்த வார்த்தை நமக்குள்ள கிருபையும் சத்தியம் நிறைந்து வர வாசம் பண்ணார். அந்த வார்த்தையை பற்றி கொள்வான் தான். சூழ்நிலைகள் மாறலாம், எப்படினாலும் மாறலாம். அப்படின்னா எல்லா ஊழியக்காரர்களையும் அந்த சூழ்நிலைகள் தாண்டி விடாதபடிக்கு ஆண்டவர் எப்பவுமே காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அனுமதிச்சார்னா அவருடைய திட்டம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய காரியங்கள் அவருடைய திட்டம். அதை நம்ம அனுமதிச்சா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் ஆகணும். அந்த அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு வளரணும்னு நினைக்கினா அந்த பொறுமையை ஆண்டவர் தான் கொடுப்பாரு. அப்போ அதுக்கு வார்த்தை முக்கியம், அந்த வார்த்தை தான் முக்கியம். இப்போ நம்முடைய வீடியோஸை நிறைய ஊழியக்காரங்க மனைவிமாரும் பார்ப்பாங்க. நீ சொன்ன, நான் நிறையா நகை போடுறது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நீ போடுறதை தவிர்த்தேன்னு சொன்ன, நல்ல காரியம். அந்த மாதிரி ஊழியக்கார மனைவிமாருக்கும், ஏன்னா அவங்க சராசரி மனைவியாக இருக்க முடியாது. ஊழியக்கார மனைவியாக இருக்கிறதுனால சில தியாகங்களை ஒன்றை மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். அதனால் அந்த மாதிரி ஊழியக்கார மனைவிமாருக்கு நீ சொல்கிற ஆலோசனை, ஜெப குறிப்பு என்ன? நகை போடுற விஷயத்தில் இப்போ நம்ம வந்து இப்போ ஊழியத்துக்கு போகும்போது போகிறோம். இப்போ எங்கே ஒரு ஃபங்க்ஷன் வீடு போனால் கூட நான் யோசிப்பேன், நம்ம நிறைய போட்டோன்னா ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை அது நம்மளை பார்க்கும்போது அது ரொம்ப ஃபீல் பண்ணும். நமக்கு இல்லையேன்னு மற்றவங்க நம்மளை பார்த்து அவங்க மனசு நோகிற மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அப்படி நான் நினைப்பேன். ஏன்னா நாங்களாம் சின்னதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். காலேஜ் படிக்கும்போது கூட நான் பாசி போட்டுட்டு போயிருக்கேன். அந்த காலத்தில் பாசிலாம் போட மாட்டாங்க, இப்போ எல்லாம் ஃபேன்சியாக எல்லாம் போடுறாங்க. அப்போவும் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம், ஏன் உங்கள் அப்பா ஒரு பவுனில் கூட உனக்கு செஞ்சு தர முடியாதா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் காதுக்குள்ளே போகும். அதை நான் சீரியஸாக நான் எடுத்ததில்லை. பட் இன்னும் இந்த வேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பாட்ட வந்து 1 தடவை 2 தடவை நான் கேட்டிருப்பேன், அவ்வளோதான். ஆனால் சண்டை போட்டது கிடையாது. எல்லாரும் நகை போட்டு வராங்கப்பா, எனக்கு நீங்கள் பண்ணி தரல அப்படிலாம் நான் கேட்டது கிடையாது. அதனால் நானுமே ரொம்ப போடணும்
கண்டிப்பாக போடணும் அப்படின்லாம் இல்லை. இப்போல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் எல்லாருமே நகை போட்டிருப்பாங்க. சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு, நீ ஒரு பாஸ்டர் மனைவிமா, 4 பேர் பார்த்து எதுவும் சொல்லிடுறாம அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் போட மாட்டேன். அதில் நான் போடலை, அவங்களாம் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க நகை போய் பார்த்துட்டு இது எத்தனை போகணும், என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். ஒருவேளை அவங்க நான் கேட்கணும்னு நினைக்காங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்க மாட்டேன். கேட்கக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை. வேண்டாம், நம்ம கண்ணு அங்கே பார்க்கக்கூடாது. வேண்டாம், அவங்க போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது, ஓகே, அவ்வளோதான். அதை பற்றி நான் விசாரிக்கவும் மாட்டேன். அதனால் நம்ம ஹஸ்பண்ட் எப்படி லைக் பண்ணுறாங்களோ அப்படி போகிறது நமக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு எந்த குறையும் வைக்கலை, நான் நல்லா இருக்கேன். நல்ல நகை போடுறதுனால தான் இல்லை, 300 பவுன் போட்டு அதுக்கு மேலேயும்லாம் நகை கேட்டு கஷ்டப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அதுக்கெல்லாம் இல்லை, ஒரு நகையும் போடாமல் ராணி மாதிரி இருக்க பிள்ளைங்களும் இருக்காங்க. நகை நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்காது, வரதட்சணை நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்காது. கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கணும். அவருடைய அன்பும் அவருடைய காருண்யமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் நல்லா இருக்க முடியும். நகையிலையோ பணத்துலேயோ நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலேயோ எதுவுமே இல்லை. நாம் செய்கிறத, நம்ம போடுற ட்ரெஸ்ஸை சுத்தமாக போடணும், அவ்வளோதான். மற்றபடி நீட்டாக போகணும். அதுக்காக கந்தல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஹஸ்பண்ட் லேசாக கிழிஞ்சிருந்தா கூட அவங்களே கிழிச்சு தூர போட்டுருவாங்க. கந்தல் கொடுத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க கந்தல் உடுத்தக்கூடாது, நல்லா போகணும். அதுக்குன்னு காஸ்ட்லியாக போகணும் அப்படிலாம் இல்லை. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் கட்டணும். நகை போடுறது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது வேணும்னு சொல்லி தொல்லைப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. நாம் போடுறது மற்றவங்களுக்கு இடையூறாக இருந்தால் நம்ம அதை போடுறது நல்லது இல்லை. எனக்கு ஒரு மிஷினரி ஒரு தடவை, நான் அந்த மிஷினரி கொடுகைக்கெலாம் ரொம்ப போவேன், எனக்கு FBBலாம் ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒரு மிஷினரி சொன்னது ஒரு இன்சிடெண்ட்டு. நான் கன்னியாகுமரிக்காரன். நான் மிஷினரியாக இருக்கிற இடத்துல மாமிசமே சாப்பிட மாட்டாங்க. கன்னியாகுமரிக்காரங்க எப்படி மீன் சாப்பிடுவோன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதனால் அங்கே போய் நான் மீன் கூட நான் சாப்பிடாமலே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த பாயிண்ட் அதெல்லாம் நான் கேட்டு 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அது எனக்கு மைண்டில் இன்னும் இருக்குது. அப்போ நாம் செய்கிற காரியம் மற்றவங்களுக்கு இடையூறாக இருந்ததுன்னா நாம் அதை செய்யக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கே யாராவது என்கிட்ட இப்படி கேட்டாங்க, நீ நகையே போடக்கூடாதுன்னு சொன்னால் கூட நான் கலத்தி வச்சிருக்கு தயார். இப்போ நான் போட்டிருக்கேன், நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், போடுறேன். இப்போ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நானுமே அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலெக்டருக்கு நான் ரெடியாக தான் இருக்கிறேன். நகையை பொறுத்தவரை நகை போடுறது போடாதது அது அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவம். மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு அடிமையாகிடக்கூடாது. நகை தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மட்டும்தான் இந்த சர்ச்சை இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நகை போடக்கூடாதுன்ற அந்த கருத்து ரொம்ப மங்கி போச்சு. இப்போ இருந்தாலும் நகை இப்போ ரொம்ப படித்து ரொம்ப பட்டணங்களில் நாகரிகமாக இருக்கிறவங்க கூட நகையை குறைச்சிட்டாங்க. இப்போ தங்க நகையெல்லாம் அணியாமல் வேறு ஏதோ ஒன்று கழுத்தில் போட்டுக்கிறாங்க. அந்த தாலி கூட பலர் ரொம்ப படித்த பட்டணங்களில் இருக்கிற பெண்கள் எல்லா நேரங்கள்லையும் அணியறதில்லை, முக்கியமான நேரங்களில் தான் அணிகிறாங்க. அப்படிலாம் இப்போ வந்துருச்சு நாகரிகம். அதனால் இந்த சூழ்நிலையில் அந்த நகை அப்படின்றது ரொம்ப அந்த கருத்து, அந்த சர்ச்சை ரொம்ப மங்கி போச்சு. இருந்தாலும் அது அவரவர்களுடைய தனிப்பட்ட பிரதிஷ்டை, அவரவர்களுடைய தனிப்பட்ட அனுபவம். மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது, எதற்கு அடிமையாகக்கூடாது என்பது தான் அதில் முக்கியம். அதே மாதிரி அந்நிய பாஷையை பற்றி சகோதரி சொன்னாங்க. அந்நிய பாஷைக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நேரடி சம்பந்தம் இல்லை. பவுல் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் எல்லாரை விட அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்கிறான். அதற்கு காரணம் சொல்கிறான், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷைன்றது அவரவர்களை கட்டி எழுப்புகிற ஒரு காரியம், அது நல்லது. அது பரலோகத்துக்கு போவதற்கு மறைமுகமாக உதவி செய்யுமே தவிர அந்நிய பாஷை பேசாததுனால ஒருத்தன் பரலோகம் போக மாட்டான்றது சரியான ஒரு கருத்து இல்லை. சகோதரி சொன்னது அது சரிதான். ஆனால் அதே நேரத்தில் அந்நிய பாஷை நல்லது, அது நம்முடைய பக்தி விருத்திக்கு உதவி செய்கிறது. ஆகவே இந்த ஒரு கருத்தோடு கூட இந்த உரையாடலை நாங்கள் நிறைவு செய்கிறோம். சிஸ்டருக்கு நன்றி, சுபாவுக்கும் நன்றி.
இதை பதிவு செய்து தயாரித்து வெளியிடுகிற தம்பி ஜோசப் கிங்ஸ்லியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரைட் கெனடி.